सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் நேற்று பாகவதம் எப்படியாப்பட்ட பாவிகளும் எந்த பாவத்தில் இருப்பவர்களும் பாகவதம் கேட்கலாம், கேட்கறதுனால அவர்கள் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமடைந்து தூய பக்தர்களாக அவர்கள் மாறுவார்கள் அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் இந்த சப்தாக யக்ஞேன கலோ புண்ணந்திதே, கலியுகத்தில் ஜென்மா கரையத்திற்கு தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்தளவுக்கு புனிதம் அடைவாங்க, பகவான் சந்தோஷம் அடைவோம். அதே மாதிரி நம்ம துக்க தாரித்ரிய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச, நம்ம துக்கங்கள்லாம் பறந்து போயிடும் இந்த பாகவதத்தினால. அப்படின்னா துந்துகாரனுடைய துக்கம் மறந்து போன மாதிரி, பரிஷத்தினுடைய துக்கம் பறந்து போன மாதிரி, எல்லாமே யாரெல்லாம் அந்த பாகவதம் கேட்டவங்களோட நம்ம அப்படியே உதாரணமாக பார்த்தோம்னா தெரியும். இந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிற வரைக்கும் தான் துக்கங்களால் பாதிக்கப்படுறது. அஜாமனுடைய துக்கம் பாகவத தர்மத்தினால, அதாவது நாம பாகவத தர்மம் தானே, நாம சங்கீதம் அவருக்கு விலகிடுச்சு, அந்த துக்கமானது பறந்து போயிடுச்சு. அதே மாதிரி பகவானை சந்திக்காத வரைக்கும் தரித்திரம் தாண்டவம் ஆடிச்சு கிருஷ்ணனை. தரித்திரம் துக்க தாரித்ரிய. ஆனால் குசேலர் போய் பகவானை தரிசனம் பண்ணால் அடுத்த க்ஷணத்தில் அவருக்கு தரித்திர நிலை நீங்கி விட்டது. அப்போ பகவான் துவாபரயுகத்தில் இருந்தால், அதனால் குசேலர் போய் பகவானை தரிசனம் பண்ணார். நமக்கு என்ன தரிசனம்னா பாகவதம் தான். பாகவதம் தான் பகவான். இது பகவானை பற்றி பேசக்கூடியது தான் பாகவதம். அதனால் பாகவதத்தை தரிசனம் பண்ணுறதே பகவானை தரிசனம் பண்ணுற மாதிரி. அப்படியேப்பட்ட தரித்திர நிலை போகுமான்னா குசேலருக்கு போன மாதிரி போகும். அதே ஒரு மாலாக்காரனுக்கு போன மாதிரி, தையல்காரனுக்கு போன மாதிரி மதுரா நகரத்தில் பகவான் போய்ட்டு, அதே மாதிரி ஒரு பழக்கூடகாரி, அது மாதிரி நிறைய சொல்லலாம். பழக்கூடகாரிக்கு பகவான் அனுகிரகம் பண்ண மாதிரி, பஞ்ச பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தத்தை அனுகிரகம் பண்ண மாதிரி, எல்லாமே இந்த தரித்திர நிலையெல்லாம் போயிடும். எல்லாமே அந்த பழ வியாபாரம் பண்ண முடியாமல் ஒரு பாட்டி கஷ்டப்படும் போது பகவான் தன் நெல்மணிகளை கொண்டு கொடுத்து அந்த பழத்தை பெற்றுக்கொண்ட உடனே அடுத்த க்ஷணத்தில் அந்த பழக்கூட ரத்தன கூடியாக மாறிடுச்சு. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடந்திருக்கே. அவங்க இதெல்லாம் கிருஷ்ண அனுபவத்தில் இருக்கிறவங்க, பாகவதம் பறிக்கிறவங்களுக்கு இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் கூட நம்மளுக்கு பணம், இந்த வழியெல்லாம் கூட பணம் கிடைக்குமா, இப்படிலாம் கூட நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குமா நமக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பக்தர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது. ஆமாம், இது
சும்மா கதை கிடையாது, நிஜமாகவே நடந்த விஷயம் எத்தனையோ பேர் வாழ்க்கையில். அது மாதிரி இப்போ என் வாழ்க்கையில் நான் சொன்னேன்னா நான் பெருமையாக பேசுகிறேன்னு நினச்சிப்பீங்க. உண்மையிலே எங்களுக்கு ஒரு இடம் ஒரு வாடகை வர வேண்டியிருக்கு. உடனே பார்த்தா நான் பாகவத புஸ்தகத்தை திறந்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறேன் மகாத்மியம். உடனே பார்த்தா ஒருத்தர் எங்களுக்கு ஒரு கடை இருக்குது, அது வாடகை வச்சுருக்கோம், வாடகை விட்றோம். அதுக்கு உடனே 5,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு அவர், ஒரு முஸ்லீம். அன்றைக்கி தான் பாகவதம் ஆரம்பிக்கிறோம். அப்போது பைசா இல்லாத நேரத்தில் 5,000 டக்குன்னு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன கடை இருக்குது, அந்த கடை வாடகை வர்றதுக்கு பணம் இல்லை, அதான் வாடகை வரல. பாகவதம் திறந்த அடுத்த க்ஷணத்தில் அன்றைக்கி கரெக்டாக வாடகைக்கு வராங்க, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க 5,000. இதெல்லாம் எப்படி நடக்கணும்? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இதுபோல் நிறைய சொல்ல முடியும். பாகவத புஸ்தகம் வீட்டில் இருந்தாலே பகவான் லக்ஷ்மி மணாலனே வீட்டில் இருக்கிற மாதிரி. அப்போ தரித்திர நிலை நம்ம விட்டு நீங்கும். துக்க தாரித்ரிய துர்பாக்கியம், நம்ம துர்பாக்கியமான நிலை தான் பகவானையே திரும்பி பார்க்காமல் இருக்கிறது. நாம சங்கீர்த்தனமும் இல்லை, ஒரு சத் சங்கமும் கிடையாது, ஒரு சாதுக்களையும் போய் தரிசனம் பண்ணுறது கிடையாது, ஒரு கோயில் கோலம் கூட போகிறது கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு பக்தி அப்படி பௌதிக வாழ்க்கை. இதை விட தரித்திரம் வேறு எதுவுமே இல்லை. பௌதிக வாழ்க்கை, பணம் சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இந்த அஞ்ஞானமான வாழ்க்கை. பக்தி அற்றவர்களோடவே பழகி நமக்கு மேலே மேலே அஞ்ஞானம் மண்டி இருக்கிறதே, இதுதான் துர்பாக்கியமான நிலைன்னு சொல்லக்கூடியது. மந்த பாக்கியாக, அதான் தௌர்பாக்கியம். இந்த துர்பாக்கிய நிலையில் இருக்கிறவங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா? இதெல்லாம் இந்த பாகவதம் வீட்டில் பாராயணம் பண்ண ஆரம்பித்தாவே எல்லாமே போயிடும். அதே மாதிரி பாவங்கள், ஏதோ ஒரு பாவத்தினால்தான் நாம் இன்றைக்கி துன்பப்பட்டுன்னு இருக்கோம். பலவிதமான துன்பங்கள், நோய்களாலேயும் பிபி சுகர் எல்லாம் நோய்களால், பலவிதமான நோய்களால், அதே சமயத்தில் பலவிதமான கஷ்டங்களால், மன கஷ்டங்களால் பிறர் மனசை காயப்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த காயப்படுத்துகிறவங்க நம்ம பாவத்தை வாங்கிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மனசை புண்படுத்துகிறாங்கன்னா அவங்க நம்ம பாவத்தை வாங்கிக்கிறாங்க. அதனால் நம்ம திருப்பி நம்ம பதில் நம்ம பண்ணிட்டோம்னா அப்புறமா நம்ம பாவம் கழியாது, மேலும் பாவத்தை சேர்த்துக்கிறோம். அதனால் பாப பிரக்ஷாலனம் ஆயிடுச்சு. இந்த பாகவத பாராயணம் பண்ணால் பாவங்கள்லாம் நம்ம விட்டு விலகிடும். இது சத்தியமான விஷயம். என்னென்ன போகும் சொன்னேன். ஃபஸ்ட்டு துக்கம், தரித்திரம், துர்பாக்கிய நிலை, பாவம் எல்லாமே போக்கிடும் அந்த பாகவதம். அப்படி போயிருக்கு தான் பிரமாணமாக நம்ம சொல்கிறோமே. இப்போது குந்துகாரி அவ்வளோ துக்கப்பட்டான், அந்த துக்கம் எதனால பாகவதத்தினால போச்சு இல்லையா? கூட பார்க்கணும். கலியினுடைய தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் கரையத்துக்கு என்ன வழி? சத்திரயாகத்தில் சௌனகாதி மகர்ஷிகளுடைய துக்கம் எதெல்லாம் போச்சு? சூதர் சொன்ன பாகவதத்தினால அவர் துக்கம் போச்சு. பக்தியினுடைய கஷ்டத்தையே நிவர்த்தி பண்ணுது எதுனா பாகவதம் தான். அந்த பாகவதம் கூட பாகவத மகிமையில் சொன்னாவே பக்தியினுடைய கஷ்டம், ஞான வைராக்கியம், வயோதிக நிலை அடைஞ்ச ஞான வைராக்கியம் புஷ்டி அடைந்து இளமையோடு வந்தாங்க. அப்போது தேவதைகளாகிய பக்தி ஞான வைராக்கியனுடைய கஷ்டங்களே போகுதுன்னா சாதாரண மனுஷன் நம்ம கஷ்டத்தை போகாதா? இந்த பாகவதம், அந்த பாகவதம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை. இந்த பாகவதத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். அப்போ துக்கம் போயிடுத்து, தரித்திர நிலை போயிடுத்து, குசலர் போன மாதிரி பகவானை தரிசனம் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பாகவதம் படிக்கிறவங்க வீட்டில் இன்றைக்கி நல்ல க்ஷேமமாக இருக்கிறாங்க, ரொம்ப சொகுசாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. பாகவதம் படிக்கிறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப க்ஷேமமாக இருக்காங்க. அது மாதிரி பாகவதம் படித்தா அவ்வளோ விசேஷம். துக்க தாரித்யம் தௌர்பாக்கியம் பாப பிரக்ஷாலனம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரித. காமக்ரோத ஜெயார்த்தம், காமத்தை ஜெயிக்க முடியுமா? காமக்ரோத ஜெயார்த்தம், ஜெயம் உண்டாகுமா? அர்த்தம் அதான் பிரயோஜனமா. காமக்ரோத ஜெயிக்கக்கூடிய பிரயோஜனத்தை உண்டாகுமா அந்த பாகவதம்? எப்படின்னா சுகாச்சாரியருக்கு துஷ்பாணியாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்னம் தேவ்யா ஹரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ பிருச்சதி முனௌ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதான் அது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேஹே. ஆண் பெண் கூட வித்தியாசம் தெரியாமல் எப்பொழுதும் பாகவதம் ஜெபிச்சுதே ஷனை படன்னு பாகவதத்தையே ஜெபிச்சுன்னு இருந்தால், பாகவதத்துலேயே இருந்தால்
என்ன ஆகும்னா, ஒரு பெண், இத்தனைக்கும் சாதாரண பெண்கள் இல்லை, எல்லாம் தேவலோகத்து மங்கைகள். தேவலோகத்து மங்கைகள் மிக அழகிகள், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அழகிகள்லாம் ஒரு ஒரு குளத்தில் குளிச்சுன்னு கொண்டு இருக்கும்போது அவர்கள் தேக அங்கங்கள்லாம் ஆடை மூடாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த கவர்ச்சியை பார்த்து சுகாச்சாரியர் கவர்ச்சி அடையலை, அவரில் பார்த்து மயங்கலை. அப்படி தேக அங்கங்களுடைய கவர்ச்சிகள் பார்த்து மயங்கலை. ஏன்னா அவார்டுக்கு போயினே இருக்கார். அந்த ஸ்திரீகள் குளிக்கிறாங்க, அவங்க பார்க்குறோமே, ஆஹா இவர்கள்லாம் நம்மளை மயக்கிடுவாங்களே அப்படின்னு முகத்தை சொல்லிக்கினாரா, என்ன பண்ண ஒன்றுமே தெரியாமல் போயிட்டார். ஏன்னா அந்த நிலைக்கு ஒரு ஆடை இல்லாத ஒரு பெண்ணை பார்த்தோடனே, அதுவும் ஒரு 16 வயசு யுவாவுக்கு கண்டிப்பாக ஒரு தப்பான மனசில் கலங்கம் உண்டாகும். ஆனால் இவர் எப்படி இருக்காருன்னா, பாட்டுக்கு சர்வம் பிரம்மமயம் வாசுதேவ சர்வம் இதி, எல்லாம் வாசுதேவ ஸ்வரூபம். அந்த நிலைக்கு ஒருத்தனை உயர்த்திருந்த பாகவதம். இப்போ காம ஜெயம் உண்டாயிடுச்சா இல்லையா சுகாச்சாரியருக்கு? அப்போ காம குரோத ஜெயார்த்தம் ஹி தர்மம் அயம் வீரிதா. இந்த பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே வந்தாலே தர்மம், பாகவத தர்மம்னா ரொம்ப பெருசாக ஆஹா ஓகோன்னு பயப்பட வேணாம். ரொம்ப லொட பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், நல்லா கஷ்டப்படணும், கடினமான மார்க்கம் அப்படின்லாம் கிடையாது. நித்தியம் பாகவத சேவையா, சதா சேவியா சதா, இரவும் பகலும் பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தாலே அந்த தபஸ் அது என்ன பண்ணோம்னா நமக்குள்ளே இருக்கிற பட்டுதலை கழட்டி எரிஞ்சிடும், அந்த காம ஜெயத்தை உண்டாக்கிடும். இதே துந்துகாரி 5 வேசிகளோடு இருந்தான். அவன் என்ன சொல்கிறான், அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயு பக்தம் மாம்ச சோனித லேபிதம் துர்கந்த பாத்திரம் மூத்திர புஷி. அப்போ எந்தளவுக்கு வைராக்கியம், எந்தளவுக்கு ஞானம் சித்திச்சிருக்கு துந்துகாரிக்கு, அப்போ எந்தளவுக்கு காமஜயம் உண்டாயிருக்குன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவன் சொன்ன வார்த்தைகள்லேருந்து, துந்துகாரி சொல்கிற வார்த்தையிலேருந்து மகாத்மியத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்போது அதெல்லாம் மாம்சம், ரத்தம், மாம்சம், மலம் மூத்திரம் இருக்கக்கூடிய குழி, அந்த உடம்பு, அந்த நாத்தம் அடிக்கக்கூடிய துஷ்டம் தோஷம், அதை சொல்ல மூத்திர புருஷையோ, அதில் போய் நான் ரமிச்சேனே, அதெல்லாம் சொல்ல அதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்த மாம்ச பொம்மையில் போய் அந்த பெண்களிடத்தில் நான் ரமிச்சேனே, இதில் என்ன இருக்குது, இது துஷ்டமானது, தோஷமானது, ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடியது. அதெல்லாம் இந்த உடம்பை பார்த்து மயங்கக்கூடாது, இந்த உடம்பு மேலே பட்டுதல் வைக்கக்கூடாது. அந்த துந்துகாரி சொல்கிறார். துந்துகாரி முன்னாடி அது வேசிகளுடைய சங்கத்தானே இருந்தார். அந்த உடம்பு மலமூத்திரம் இருக்கிற உடம்பு அப்போ தெரியாதா? தெரில. பாகவதம் கேட்டவுடனே இப்போ தெரியுது. இந்த நாத்தத்துலையா நான் தின்னால் உழண்டு கொண்டு இருந்தேன் அப்படின்ற வைராக்கியம் உண்டாகி பாகவதம் கேட்ட பலன் துந்துகாரி சொல்கிறார். இதில் ஒன்றுமே கிடையாது, வெறும் அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயு பக்தம் மாம்ச சோனித லேபிதம் துர்கந்த பாத்திரம், நாத்தமடிக்கிற அந்த சரீரம், இதில் என்ன சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு துந்துகாரி சொல்கிறார். பாகவதம் கேட்ட பலன் அந்த நிலைக்கு கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் வைகுண்டத்துலேருந்து விமானம் வந்துடுச்சு அவருக்கு. அந்த முக்தி அடையக்கூடிய தகுதி உண்டாயிடுச்சு துந்துகாரிக்கு. திவ்ய சரீரத்தோடு வெளிவந்தார். இதெல்லாம் சத்தியமான விஷயம். அப்போ காமத்தை ஜெயிக்க முடியுமானா சுகாச்சாரியார் எந்த பாகவத சுகசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த பாகவதத்தை அனவரதமும் ஜெபிச்சுட்டு அதே பாராயணம் பண்ணுற அவருக்கு பெண்கள் குளிக்கிறது கூட பார்த்து கூட அவருக்கு எந்த மனவிகாரமும் உண்டாகலையோ. அதே சமயத்தில் ராமாயணம் ராமநாமத்தை சொல்கிறேன். அனவரதமும் ஆஞ்சநேய சுவாமி லங்கையில் ராவண கிரகத்தில் அந்த புறத்துலேயே போய் பார்க்குறாரு. அவரெல்லாம் தேவலோக மங்கைகள், நாகலோகத்து மங்கைகள், அழகழகான கந்தர்வலோகத்து மங்கைகள்லாம், எல்லாம் ராட்சசிகள் கிடையாது. ஆமாம், ராவணன் கிரகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ராவணுக்கு ராவணன் திடீர்னு மன்மதாகாரமாக மாறிடுவான். அப்படி அவன் மேலே உள்ள மோகத்தினால தேவலோக மங்கைகள்லாம் அவனுக்கு தேடி வந்தாங்களாம். தேவலோக மங்கைகள், கந்தர்வலோக மங்கைகள், அப்படிப்பட்ட எல்லாம் தெய்வீக மங்கைகள், அவ்வளோ அழகிகளாம். அந்த அழகிகள்லாம் அந்த ராவணன் அரண்மனையில் பார்க்குறாரு. அவர்களெல்லாம் பார்த்தா அந்த அங்கங்கள் தெரிகிற மாதிரி அலங்கோலமாக இருக்கிறாங்களாம். இது ஆஞ்சநேயர், பிரம்மச்சாரி ஆஞ்சநேயர் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னென்னா சீதையோன்னு தான் பார்க்குறாரு. அவருக்கு அந்த மனசில் ஒரு சின்ன அந்த காம விகாரம் உண்டாகலையே ஆஞ்சநேயருக்கு. ஏன்னா அவர் தான் ராம நாமம் சொல்லியிருக்கார். ராம ஜெயம் காம ஜெயத்தை உண்டாகும், புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பகவன் நாமத்தை சொல்கிறவங்க, அதே சமயத்தில் பகவத் பக்தியில் இருக்கிறவங்கள இந்த காம ஜெயம் ஈஸியாக உண்டாயிடும். இது ராமாயணத்தில். பாகவதத்தில் அப்படியேப்பட்ட சுகாச்சாரியார் பெண்கள் குளிக்கிறத பார்த்து கூட பாகமாக பாடு போயிடுது.
ஏன்னா எல்லாம் பிரம்மம். இவங்க பெண்கள் ஸ்திரீகள் குளிக்கிறாங்களே அப்படின்ற எண்ணமே வரல அவருக்கு. இவங்களுக்கும் டக்குன்னு ஆடைகள் எடுத்து மூடிக்கணும், தன் உடலை மறைச்சிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கே இந்த தேகாபிமானம் விட்டு போச்சு. அப்போ எவ்வளோ வைப்ரேஷன் இருந்தால், எந்த அளவுக்கு ரேடியேஷன் அவர் உடம்புலேருந்து அந்த ரேடியேஷன் கிளம்பி இருந்தால் சுகாச்சாருக்கு அவரை தரிசனம் பண்ண மாத்திரத்தினாலே இந்த ஸ்திரீகளுக்கு கூட தங்கள் உடம்புல ஆடை இருக்கா இல்லையா, அது தான் ஆணா பெண்ணான்றது இந்த தேகம்னு ஒன்று இருக்குன்றதே மறந்து போச்சு அந்த ஸ்திரீகளுக்கு. அப்படி சங்கல்பம் இல்லாமலேயே அனுக்கிரகம் பண்ண முடியும்னா அது ஒரு பாகவதர்களால் தான் முடியும். அப்போ இதிலேருந்து தெரிஞ்சுக்க பாகவத்துடைய பெருமை துந்துகாரனுடைய கதையிலிருந்து. அதே மாதிரி சுகாச்சாரியர் கதையிலேருந்து சுகாச்சாரியுடைய அனுகிரகத்தினால பரீட்சத்துக்கு பசிதாக மறந்து விடும். அதே சொல் மனைவி இராவதி மேலே உள்ள ஆசையை விட்டார், விலை மேலே ஆசையை விடும்படி அந்த சுகாச்சாரியுடைய தர்சனத்தினாலே சாது தர்ஷனாதேவ சாதவகா நம் ரிச்சிலாமைய சிலைகள்லாம் கூடியிருக்கிற கோயில்கள்லாம் என்றைக்கோ ஒரு நாள் தான் பரிசுத்தப்படுத்தும். கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் என்றைக்கோ ஒரு நாள் தான் பரிசுத்தப்படுத்தும், அடிக்கடி சேவிக்கிறதுனால தான். ஆனால் தர்ஷனாதேவ சாதவகா சாதுக்கெல்லாம் தர்ஷன மாத்திரத்தினாலே அவர்கள் அனுகிரகம் பண்ணுவாங்க. நம்மளுடைய பரிசு தாகம் எல்லாத்தையும் மறந்து போச்சு அவருக்கு. யார் பரிசுத்துக்கு தேகமான விட்டு போச்சு. அவர் கிருஷ்ண கதையில் மிதக்கிறார். இது பாகவதத்தினுடைய மகிமை. அந்த பாகவதம் சுகாச வாக்கில் கேட்க அவருக்கு என்னென்ன தேகமான விட்டு போச்சு. பசிதாகம் கூட என்னை வாட்டலை. 5 நாளைக்கு முன்னாடி பசிதாகத்தான் வாட்டப்பட்டு ஒரு ரிஷிகத்தில் பாம்பு போட்டு வந்தவர். இன்றைக்கி என்னடா பசிதாகம் வாட்டலையாம். அப்போது எல்லாம் அதான் சொல்கிறேன், பசிதாகத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயம் உண்டாகும், காம ஜெயம் உண்டாகும். புரியுங்களா? அந்த பாகவதத்தினால குடும்ப பற்றுதல் உள்ள ஜெயம், அதாவது இராவதியின் தன் மனைவி மேலே உள்ள பற்றுதல் விட்டார் பரிசுத்து, ஜனமேஜாதி பிள்ளைகள் மேலே உள்ள பற்றுதல் விட்டார். நாடு நகரம் சொத்து சுகம் மேலே உள்ள ஆசைகள் ஈஸியாக விட முடியும் பாகவதம் கேட்டாவே சிரவணம் பண்ணுறதுனாலே பரிசுத்து. ஆனால் சுகாச்சாரியர் மாதிரி ஒரு மகாத்மா வாக்கில் கேட்டால் ஓகே. அப்போ இல்லைன்னா நம்மளே பாராயணம் பண்ண வேண்டியது தான். அப்போது காம ஜெயம் சரி ஓகே, சுகாச்சாரம் சொல்லிட்டீங்க, சரி தொந்துகாரி சொல்லிட்டீங்க ஓகே, பரிசுத்து சொல்லியாச்சு. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் எல்லாருக்குமே அந்த ஆசை ஜெயிச்சிட்டாங்க ஓகே. காமன்னா பெண்ணாசை மட்டும் கிடையாது, மற்ற ஆசைகளையும் ஜெயித்தவர்களாக இருந்தாங்க. பரிசுத்துக்கு நாடு நகரம் மனைவி மக்கள் குழந்தை மேலே உள்ள ஆசைகள்லாம் விட்டார் பாகவதம் கேட்டதுனால ஓகே, சரி ஓகே. துந்துகாரியும் விட்டது மட்டும் இல்லை, மோட்ச சரீரம் கிடச்சிச்சு துந்துகாரிக்கு. இன்னும் நிறைய பேர் அங்கே இருந்து கேட்டவங்க அத்தனை பேரும் திவ்ய சரீரத்தோடு எல்லா ஆசைகளும் விட்டவர்களாம் திவ்ய சரீரத்தோட விமானத்தில் வைகுண்டத்துக்கு கோலோகத்துக்கு போனாங்க கிருஷ்ணனோடு அப்படின்னு வருது. வைகுண்டத்துக்கு போனாலும் வருது எதே பாகவத மகாத்மியத்தில். இப்படி காம ஜெயம் ஆசைகளை விட்டவர்களாக, அதே சமயம் கோப ஜெயம். இந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்கிற பரத யோகேஸ்வரர், ஜடபரதன்னு சொல்லுவாங்க, நான் ஜடபரதன் சொல்ல மாட்டேனாங்க. பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பரத யோகேஸ்வரன் தான் சொல்லுவார். அவர் என்ன பண்ணாருன்னா, பின்னாக்கு கொடுத்தாங்க, காளி கோயிலில் வெட்ட வந்தாங்க, அங்கெல்லாம் கோபமே படலை, பல்லக்கு தூக்கி வச்சாங்க, அவரை எவ்வளோ அவமதிச்சாங்க, காஞ்ச உளுந்து கொடுத்தாங்க, அதே சமயத்தில் சாப்பாடு அடின ஒட்டின காந்தலை கொடுக்குறாங்க, அதுக்கெல்லாம் கோபமே படாத தன்னை வேலை வாங்கினாங்க, கூலிக்காக தன்னை அடிமைப்படுத்தினாங்க, கூலி கொடுக்காம ஏமாத்தினாங்க, கொஞ்சமாக கொடுப்பாங்க, அசுத்தமாக கொடுப்பாங்க, 3 நாள் பழுது கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கூட கோபமே படாமல் அவர் பாட்டுக்கு பிரசன்னதையாக இருந்தானா, அதுதான் பாகவத தர்மத்தினுடைய மகிமை. அது நம்ம பாகவத பாராயணத்தினாலே இந்த நிலை நமக்கு சித்திச்சிடும். சுகாச்சாரம் சித்திச்ச மாதிரி, பரிசுத்த சித்திச்ச மாதிரி, துந்துகாரி சித்திச்ச மாதிரி நமக்கு இந்த நிலை சித்திக்கணும்னா பாகவத நிஷ்டையாக இருக்கணும். நித்தியம் பாகவத சேவையாக பரிநிஷ்டிதோபி நைர்குண்ய உத்தம ஸ்லோக லீலையா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது ஆண் பெண் எந்த வித்தியாசமும் தெரியாது. ஒரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறோன்னா அந்த தர்மத்தில் என்ன ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பார்த்தா, காமக்ரோத ஜெயார்த்தமிகி தர்மோ அயம் ஈரிதா. இந்த பாகவத தர்மம் அப்படி புகழப்படுகிறது. இது ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம்தான், இதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்கணும்னா உதாரணத்தோடு சொன்னால் தானே புரியும் நமக்கு. எப்படி உங்களுக்கு துக்கம் போச்சு தரித்திரம் போச்சு அப்படின்னு சொன்னால் தானே புரியும். அவங்க போனவங்க இருக்காங்கன்னா போனவங்க இருக்காங்க. கிருஷ்ணனோட நேரில் இருக்கும்போது சொல்லப்போனால் கிருஷ்ணனோட நேரில் இருக்கும்போது குசேலருக்கு தரித்திரம் நீங்கிச்சு இருக்கட்டும்,
கிருஷ்ணனோட நேரில் இருக்கும்போது இவங்களுக்கு கஷ்டங்கள் விலகிறது இருக்கட்டும். கிருஷ்ணன் இருக்கும்போது, கிருஷ்ணன் போன பிறகு துந்துக்காரெலாம் கரையேறி இருக்கானே இந்த பாகவதம் கேட்டு. பாகவதம் கேட்டதுனால எவ்வளோ பேர் கரையேறி இருக்காங்களே அப்படின்னா, இந்த பாகவதம் சொல்லப்போனால் கிருஷ்ணன் வந்து சந்திரனுடைய வெளிச்சம் போலவான், பாகவதம் சூரியனுடைய ஒளி போலவான். சந்திர வெளிச்சம் அதிகமாக, சூரிய வெளிச்சம் அதிகமாக. அப்போ பாகவதத்தில் தான் பகவானே நேரில் இருக்கும்பொழுது கூட கிடைக்காத பாக்கியத்தை பாகவதத்தினால் நம்ம அதிகமான பகவானுடைய கிருபையை பெறலாமா. அவ்வளோ பவர்ஃபுல்லாக பாகவதம். ஆமாம், புராண அர்க்கோ அதுனோதிதா, புராணம் என்ற சூரியன் உதயமாகி இருக்கிறது. கிருஷ்ணச்சந்திரன் மறைஞ்ச பிறகு இரவில் சந்திரன் மறைஞ்ச உடனே பகலில் சூரியன் தானே உதயமாகும். அப்போ பகலில் வந்திருக்குமா, நம்ம பகலில் இருக்கமா, வெளிச்சமாக இருக்கணுமா பாகவதம் இருக்கிறதுனால. இந்த வெளிச்சத்தில் ஃப்ரீயாக நடக்கலாம். இருட்லையாவது வந்து சந்திர வெளிச்சத்தில் தடுமாறி தான் நடப்போம், குண்டும் குழியுமாக இருக்கிற இடத்துல. ஆனால் கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும், ஏன்னா கிருஷ்ணன் பகவான் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருந்தால அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுன்னு நிறைய பேர் மனுஷனாக நினச்சி ஏமாந்துட்டாங்க. துர்லபோ ஐயோ லோகோ ஐயம், அது துர்பாக்கியசாலியாக இருந்தது தான் லோகமானது. துர்பகோ பத லோகோயம். ஏன்னா யாதவர்களே கூட வசித்த யாதவர்கள் வம்சத்தில் தோன்ற பகவான் கிருஷ்ணனையே அவங்க உறவினர்களே புரிஞ்சிக்கலையாம். அப்போ நம்மளாம் எங்கள் சாதாரண மக்கள் எப்படி கிருஷ்ணனை பரமாத்மா புரிஞ்சுன்னு இருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். யாரோ சில பேருக்கு தான் நாகம் பிரகாச சர்வசிய, யாருக்கும் நான் என்னை வெளிப்படுத்துறது இல்லை. சில பேர் தான் பகவான்னு புரிஞ்சுக்கினாலாம் கிருஷ்ணரை. ஆமாம், துவாபரிகத்திலே. ஆனால் இன்றைக்கி பாகவதத்தினால பகவான் அவன் அற்புத லீலைகள்லாம் கேட்டு, இப்போ கோகுலவாசிகள் பக்தர்களாக இருந்தாங்க, பிருந்தாவனவாசிகள் பக்தர்கள் இருந்தாங்க. அவங்க புரிஞ்சு ஓரளவுக்கு குந்திக்கு தெரியும், பீஷ்மருக்கு தெரியும், சில பேருக்கு தான் தெரியும். அதுலேயே குறிப்பாக சொல்லும்போது ரகசியம் சிவபெருமான், நாரத, கபில வாசுதேவன் தெரியும்னு பீஷ்மாச்சாரியா சொல்கிறார். அஸ்யானுபாவம் அப்படின்னு இவருடைய அனுபவம் இவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்கிறார். அப்படின்னு நம்மளால் அன்றைக்கி துவாபரகத்தில் வந்து எல்லோரும் புரிஞ்சிக்க முடியுமான்னா புரிஞ்சிக்கலை. நிறைய பேர் ஏமாந்து, சத்ராஜித்து, சிசுபாலம் போன்றவங்களாம் ஏமாந்துட்டாங்க கிருஷ்ணனை பரமாத்மான்னு தெரிஞ்சிக்காமல். தெரியுமா, நிறைய பேர் அது போல். இவங்களாம் கூட வசித்து இவங்களே உறவினர்களாக இருந்து இவங்களே ஏமாந்துட்டாங்க. ஆனால் பாண்டவர்களே கூட தங்கள் மாதுளேயன், எங்கள் அம்மாங்காரம் பிள்ளை, எங்கள் தாய்மாமன், இவங்க இப்படி தான் நினச்சிருந்தாங்க. நம்மளுக்கு நண்பன், நம்ம மாமா பையன், இப்படி தான் நினச்சாங்க. அதில் பகவானு தெரியாது. அஸ்யானுபாவம் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண பொம்மான் அப்படின்னு சொல்லி யாருன்னா பீஷ்மர் சொன்ன பிறகு சொல்லி தான் அது நாரதர் அடிக்கடி சொல்லுவார். அப்போ ஞாபகம் வச்சு அப்புறமா மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க கிருஷ்ணர் இடத்துல. கிருஷ்ணனை வேலை வாங்குவாங்க, தூது செல்ல செய்வாங்க, தேரோட்ட சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பகவான் அப்போது அவங்க உணர்ந்துட்டா அந்த சேவகம் செய்ய மாட்டார். பகவான் சேவகம் செய்ய விட மாட்டாங்க பாண்டவர்கள். அதை மறைப்பார், தன் மாயால் மறைச்சி, பக்தர்களோடு அவலம்பனம் பண்ணுறதுக்காக மாயால் மறைச்சி இந்த லீலைகள்லாம் பகவான் பண்ணுறார். அவனை தன்னுடைய ஃப்ரெண்டாகவே நினைக்கும்படி, தன்னுடைய அம்மங்காரம் பிள்ளையாகவே நினைக்கிற மாதிரி, தன் மாமனாக நினைக்கிற மாதிரி, இதே மாதிரி தன்னுடைய உறவினர்கள் நண்பனாக நினைக்கிற மாதிரி, இப்படி தான் தன்னை காமிச்சிப்பார் பகவான் தன் மாயால் தன்னை மறைச்சிண்டு இப்படி தான் லீலைகள் புரிந்தான். அப்போ நிறைய பேர் பகவான்னு தெரிஞ்சிக்காமே சில பேர் பக்தர்களாக இருந்தாங்க, சில பேர் வந்து அபக்தர்களாக இருந்து பகவானை துவேஷம் பண்ணாங்க. பகவான் பகவான் இருந்தபோதே துவாபரயுகத்தில். ஆனால் கலியுகத்தில் இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. பாகவதம்னா பகவானுடைய பாகவதம்னே சொல்லியிருக்கு. பகவானை பற்றி பேசக்கூடியது. அப்போ இது வெளிச்சமாக இருக்குது. கிருஷ்ணநாதனா கூடக கபட மானுஷா, தன்னை மறைச்சிட்டு இருந்தானா யாதவ குலத்தில். அதிமர்த்தியானி பகவான் கூடக கபட மானுஷா, மனுஷன் தான் இருந்தான். ஆனால் அதிமர்த்தியானி மனுஷ மீறிய செயல்கள்லாம் சில செய்திருக்கான். ஆனால் மற்றவங்களுக்கு புலப்படாதபடி தன்னை மறைச்சிட்டு கபடமாக மனுஷனாக தன்னை காமிச்சுன்னு இருந்தானா. அப்போ அவன் வெளிப்படுத்தாமல் எப்படி நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ துவாபரயுகத்தில் ஏமாந்தவங்க நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. கிருஷ்ணனை மனுஷனாக நினச்சி அவஜானந்தி மாமூடா மானுஷம் தடும் ஆசிரியதா, மனுஷனாக ஏமாந்துட்டாங்க. ஆனால் கலியுகத்தில் அப்படி கிடையாது. கலியுகத்தில் வெட்ட வெளிச்சமாக பகவான்னா கிருஷ்ணன்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு ஸ்பஷ்டமாக பாகவதம் சொல்லியிருக்கு. அப்போ கிருஷ்ணன் என்ற சந்திரனை லைட்டாக தான் வெளிச்சம் குத்துது. அப்படின்னா கிருஷ்ணனை ஓரளவுக்கு சில பேர் தான் புரிஞ்சுட்டு இருந்தாங்க துவாபரயுகத்தில். அதனால் நிறைய துர்பாக்கியசாலிகளாக இருந்தாங்க. துர்பகோ பார்த்த லோகையும், அந்த உலகமே துர்பாக்கியசாலி. கிருஷ்ணன் காலத்தில் துர்பாக்கியசாலியாக நிறைய பேர் பகவானை புரிஞ்சிக்காமல் பகவானையே எதிர்த்தாங்க, சண்டை போட்டாங்க. இந்த சால்வன் அவன் எவனும் சண்டை போட்டான் பகவானை எதிர்த்து.
ஜராசந்தன், காளியவனன் நிறைய பேர் வந்தானுங்க. கம்சன், அகாசுரன், பகாசுரன், சில பேர்லாம் மோட்சம் கொடுத்தாரு. எல்லோரும் மோட்சம்தான். இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி பேர் துர்பாக்கியசாலிகளாக பகவானை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க. ஆனால் நம்ம பாக்கியம் பாருங்கள், அதான் கிருஷ்ண சந்திரன். அப்போ சந்திரனுடைய வெளிச்சம் என்ன தான் இருட்டில் சந்திரன் வெளிச்சம் கிடைச்சாலும் அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்காது. ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்கும். சூரிய வெளிச்சம் மாதிரி வருமா? அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். சூரிய வெளிச்சம் எப்படி பளிச்சுன்னு இருக்குது, நல்லா இந்த சுதந்திரமாக நடக்கலாம். இப்போ சந்திர வெளிச்சத்தில் நம்ம ஃப்ரீயாக நடக்க முடியுமா? நைட்டில் எங்கன்னா வெளியே போகிறோன்னா பார்த்து நடப்போம். குண்டு குழியமாக இருக்கா, நம்ம தெரியாமல் பழத்தில் கூட வந்துடுவோம். சந்திர வெளிச்சம் அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்காது. ஓரளவுக்கு பார்த்து நடக்கணும். அது கிருஷ்ணனே இருந்த காலத்துலையா. ஆனால் இந்த பாகவதம் இருக்கிற காலத்தில் இந்த புராணம் இருக்கும். அது சூரியன் வந்துச்சுன்னா பளிச்சுன்னு ஃப்ரீயாக போகலாம், ஃப்ரீயாக வரலாம். ராஜபாட்டை இல்லையா? அது நமக்கு ஞான கண்ணையும் கொடுக்கறது இந்த புராணம். அதே சமயத்தில் நமக்கு வெளிச்சத்தையும் கொடுத்தது. வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுது. அத்தியாத்ம தீபமாக இந்த பாகவதம் இருக்குது. அதனால் சொல்ல காம குரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதா. அவள் கோபத்தை ஜெயிக்கும்னு பிக்ஷுகீதையில் பாருங்கள். பாகவ தர்மத்தை கடைப்பிடிச்ச அடுத்த க்ஷணத்தில் அவர் தன்னை தலையில் எச்சி துப்புனாங்க. அவர் அபான வாய் விட்டாங்க முகத்தில். அவர் கண்ணை கட்டி அவரை அரைஞ்சாங்க. பிக்ஷா பாத்திரத்தை பிடுங்கினாங்க, தண்டகமனத்தில் பிடுங்கினாங்க, ரொம்ப அவமானப்படுத்துனாங்க. அவர் அடிப்பாங்க, கட்டி போட்டு அடிப்பாங்க, பட்டினி போடுவாங்க. அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் மூத்திரத்தை விடுவாங்களாம். இப்படிலாம் அவமானப்படுத்தினா அதுக்கெல்லாம் பாதிக்கப்படாமல் அவர் பாகவத தர்மத்தில் ஸ்திரமாக இருந்து அந்த பிக்ஷு கீதை 11 ஸ்கந்தத்தில் வருது. அப்போ எப்படி அந்த அவமானங்களை பொறுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதே பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சு அவதூதர் யது மகாராஜனுக்கு தத்தாத்திரேயர் எப்படி கடைப்பிடிச்சார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த பாகவத தர்மங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா அவங்கள சித்த புருஷர்களாக மாற்றி விட்டது இல்லையா? அதனால் கோபத்தை அவங்க படலை. துஷ்டர்கள் பண்ணக்கூடிய அவமதித்தல் ஒருத்தவர் கேட்குற அவமானத்தை மட்டும் ஒரு மனுஷன் பொறுக்க முடியாது. எதை பொறுத்துலாலும் ஒரு நஷ்டமாயிடுச்சு 1000 ரூபான்னா அதை பொறுத்துப்பான். 1,00,000 ரூபாய் நஷ்டம்னா பரவாயில்ல, அது பொறுத்துப்பான். ஆனால் ஒருத்தன் அவமதித்து மட்டும் ஒருத்தனால பொறுத்துக்க முடியாது. அது எப்படி பொறுத்துக்குதுன்னு அந்த பிக்ஷு கீதையை சொல்கிறார். அந்த பிக்ஷு இந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சு அந்த அவமானத்தை பொறுத்து கோபத்தை ஜெயிச்சார். அது சரித்திரத்தை கிருஷ்ணரே சொல்கிறார் உத்தவ கீதையில் 11 ஸ்கந்தத்தில். அப்போ கிருஷ்ணன் இருந்த போது கிடைக்காத பெரிய லாபம் இப்போ பாகவதத்தினால் நமக்கு பெரிய லாபம் கிடைக்குது. இப்போ பாகவதம் எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம் நடக்குது. உபன்யாசங்கள், பாகவத பாராயணங்கள் உலகம் முழுவதும் பிரச்சாரமாக இருக்குது. ஆனால் கிருஷ்ணன் இந்த காலத்துக்கூட இவ்வளோ பிரகாசமாக பக்தி இல்லையா? நான் சொல்ல, கிருஷ்ண சந்திரன் மறைஞ்சோடனே புராணம் அர்க்கோ அதுனோதிதா. புராணம் என்ற சூரியன் தான் இப்போ வெளிச்சமாக இருக்குதான். ஏன்னா இந்த புராணம் மனுஷனாக காமிக்காது, பகவானாக காமிச்சிது புராணமானது. ஏன்னா ஒரு லீலைகள் மூலமாக, கிருஷ்ண லீலைகள் மூலமாக இப்போ வெட்ட வெளிச்சமாக நம்மளுக்கு காட்டியது புராணமானது, இந்த பாகவத புராணம் அப்போ பகவானோட இந்த பாகவத புராணம் தான் அதிக கருணை உடையது. புரியுதுங்களா? இது சூரியன் போல். இதை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு காம குரோத ஜெயம் ஈஸியாக உண்டாகும், ரொம்ப சுலபமாக. அதே துக்க தரித்திரம் இதெல்லாம் ஆரம்பத்தில் தாங்க இந்த துக்கம், தரித்திரம், இந்த பாவங்கள்லாம் நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும். ஓப்பனாக சொல்கிறேன். துர்பாக்கியனால நம்ம கஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம், ரொம்ப நொந்து போயிருக்கேன், நான் எங்கே பாகவதம் படிக்கிறது, எனக்கு மூடு இல்லை. இதெல்லாம் எப்போ புலமைன்னு இருப்பீங்கன்னா ஆரம்பத்தில் தான். நீங்கள் பாகவதத்தில் முழு மூச்சாக இறங்கி நீங்கள் அந்த கோதாவில் இறங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கோதாவில் இறங்கிட்டேன்னா நீ அடித்து தும்சம் பண்ணினேரு. நீ பாடி இரவும் பகலும் பாகவத பாராயணம் பண்ணினேரு. சதா சேவைன்னு சொல்லிக்க இல்லையா? நித்தியம் பாகவத சேவையான்னு சொல்லிக்க. நஷ்டப்பிராய சாபத்ரேஷன், உனக்கு அமங்கலங்கள்லாம் உனக்கு நஷ்டமாயிடும். இந்த துக்கம், தரித்திரம், துர்பாக்கியம் இதெல்லாம் போய்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதை நம்பி நீ பாகவத படிக்க ஆரம்பிச்சினா காமக்குரதம் ஜெயம் ஈஸியாக ஜெயம் உண்டாகும். நிஷ்டையாக பாகவத பாராயணத்தை படிச்சுட்டே வந்தோம்னா அந்த பாகவதம் வைப்ரேஷன், அந்த சப்தங்கள், பாகவத சப்தங்கள் நீ உறக்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே முணுமுணுன்னு படிக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக படித்தா போதும். அந்த சப்தங்களுக்கே ஒரு பவர் இருக்குது. சிம்ம சப்தம் போல். சிம்ம சப்தாத் வரைக்கும் ஆய்வேன் கலிதோஷத்தை போய்க்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு இந்த காமக்ரோத ஜெயம்லாம் ஆரம்பத்துலேயே இப்போ வந்துருங்க. அந்த காமக்ரோத ஜெயம்லாம் பாகவதம் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா, ஆரம்பத்துலேயே இதெல்லாம் ஈஸியாக உண்டாயிடும். நீ படித்து பாருங்களேன். அந்த மூலப்பாராயணம் படிக்கணும். மெயினாக மூலப்பாராயணம் படித்தா தான் சப்தாகும். மூலப்பாராயணம் படிக்காமல் வெறும் டைரெக்டாக நிறைய பேர் தானே கதைக்கு வந்துடுவாங்க. ஈஸியாக புரியுதுன்ட்டு கதைக்கு வந்துடுவாங்க. கதைக்கு வந்தால் கதை கேட்டால் அதை விட மூலப்பாராயணம் அட்டன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் ரகசியமே.
பாகவதம் மூல பாராயணம் பண்ணணும், இல்லை மூல பாராயணத்தை ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு படிக்க வரலன்னா பாராயணம் பண்ணுறவங்க இடத்துல போய் ஃபாலோ பண்ணணும். மூல பாராயணம் தான் மெயினாக அட்டன் பண்ணணுமே. அதுக்கப்புறமா நீங்கள் கதை யார் வேணால் சொல்லுவாங்க. கதை கேட்குறது பெரிய விஷயம் இல்லை. கதை நிறைய ஸ்லோகம் சொல்ல மாட்டாங்க, கதை தான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடாங்க. அது இல்லை, அதுக்கு சக்தி உண்டு, பவர் இல்லைன்னு சொல்ல வரல. கதை கேட்கிட்ட நல்லா ஈஸியாக பகவானுடைய கதைகள் புரியும், நல்லது தான். நம்மளுக்கு ஈஸியாக இருக்குதுன்றதுக்காக அதை எடுத்துக்கிறோம். ஆனால் தபஸ்வி அதனால் நம்ம ஜெயம், காம ஜெயம், குரோத ஜெயம், இந்த 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 கெட்ட உணர்வுகள்லாம் மாற்றி நம்மளுக்கு தூய உணர்வாக நம்மளை மாற்றுறது எதுனா இந்த மூலப்பாராயண வைப்ரேஷன் தான். இந்த மூலப்பாராயண வைப்ரேஷன் தான் தூய உணர்வாக நம்மளுடைய எண்ணங்களெல்லாம் சுத்தமாகும், நம்முடைய உணர்வுகள்லாம் பரிசுத்தமாகும், நம்முடைய சிந்தனைகள்லாம் தெய்வீக சிந்தனையாக இருக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்குள்ள கிடைக்கும், வீட்டில் சாநித்தியம் ஏற்படும். அதெல்லாம் மூலப்பாராயணத்தில் தான். ஆமாம், இது வேதத்துக்கு துல்லியமானது. நிகம கல்பத்தரோர்கள் இதம் படம், அது வேதத்தில் படுத்த பழம். இது ரொம்ப சுவையுடையது. அதே சமயத்தில் பாராயணம் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அப்போது ஒரு குருநாதர் இப்போது ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள், ஆளுங்குடி பெரியவா, அவர் என்ன நாமத்தியா சொன்னார், இல்லை தபஸ் பண்ணாரா, யோகம் பண்ணாரா, என்ன பண்ணாரா? பாகவத பாராயணம் தான். நைட் அண்ட் டேவும் இரவில் கூட மார்பிளை வச்சு இந்த பாகவதம் படிச்சுட்டே அப்படி தூங்கிட்டு வரோம். எழுந்த உடனே அந்த பாகவத மூலத்திலே மொழிப்பார். அந்த பாகவத பாராயணமே இரவும் பகல். அதனால் நான் 24 வயசுலேயே அவருக்கு சந்நியாச புத்தி ஏற்பட்டுச்சு. ராய கலத்திர பசவகா அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். அப்போ அந்த ஞானம், அந்த காமக்ரோத ஜெயம் அவருக்கு எப்படி உண்டாச்சுன்னா பாகவத பாராயணத்தினால. நித்தியம் நீங்கள் அர்த்த புஸ்தகமே படிக்க வேணாங்க, வெறும் மூலப்பாராயணம் படித்தாலே இந்த இந்த துக்கம், தரித்திரம் இதெல்லாம் ஆரம்பத்தில் தான் போட்டு ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு தான் இதெல்லாம் போட்டு வாட்டி எடுக்கும். நீங்கள் இப்போ தான் நீங்கள் பாகவத புஸ்தகம் திறந்து படிக்கிறீங்க மூலப்பாராயணம் அப்படின்னா ஒரு 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 5 பாகவதம் வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த துக்கம் தரித்திரம் போட்டு வாட்டம் எல்லாம் பண்ணும், எல்லாமே இந்த காமக்ரோதங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பாகவதம் படிக்கும்போதே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த பாகவதம் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். களி கொஞ்சம் ஆட்டம் போடுவான், உங்களை பாகவதம் படிக்க விடாதபடி உங்களுக்கு ஆசைகள் உண்டு பண்ணுவான், கோபத்தை உண்டு பண்ணுவான், டென்ஷன் உண்டு பண்ணுவான். ஐயோ இந்த பாகவதம் படிக்க தான் நம்ம நிறைய சோதனைகள் உதாரணம் பின்வாங்கிறதுக்காக, நம்மளை பின்வாங்க செய்வதற்காக களி சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுவான் பாகவதம் படிக்க விடாதபடி. இதெல்லாம் ஆரம்பத்தில் துக்கத்தை உண்டு பண்ணுவான், தரித்திரத்தை உண்டு பண்ணுவான். ஆனால் இதெல்லாம் பாகவதத்தினால் போயிடும். ஆனால் ஆரம்பத்தில் என்னென்னா நமக்கு இன்னும் பக்குவம் அடையலை. அதனால் என்ன பண்ணும், ஏமாந்துடும். ஐயோ இந்த பாகவதம் படித்தா, இந்த சமயத்தில் சம்பாதிச்சா, பணத்தை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, பாகவதத்தை படித்தா என்னத்தை கிடைக்கணும். பாகவதம் படித்தா கிருஷ்ண பிரியம், பகவான் அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிடறானா. கிருஷ்ணன் ரொம்ப பிரியமா கிருஷ்ணனுக்கு. சகல கல்மஷ நாசனம், உங்கள் மனசில் உள்ள கல்மஷங்கள் எண்ணத்தெல்லாம், கல்மஷம்னா தவறான எண்ணங்கள், நமக்குள்ளே இருக்க அழுக்கு, மனசு அழுக்கு, அவைகள்லாம் களைஞ்செறிடும், அவைகள்லாம் தொடச்சத்துரும், அவைகள்லாம் கழுவி தள்ளிடும். அதான் சார் சகல கல்மஷம் நாசனம்ச்சு. அப்படிப்பட்ட முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கும். முக்தியேக ஹேதுமிக்க பக்தி விலாசக்காரி. ஆனால் இந்த சந்த கதானகமிதம் பிபதாதரேன தீர்த்தேன பரிசீலனை சேவையான தீர்த்த யாத்திரை பல கடினமான சாதனைகள்லாம் மூட்டை கட்டிக்காதீங்க. தீர்த்த யாத்திரை போகிறோன்னு அதான் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், கடினமான சாதனைகளை பிரயத்தனம் பண்ண வேணாம். இந்த பாகவத பாராயணம் ஒன்று மட்டும் நிஷ்டையாக இருந்து பாராயணம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சகல போவன மத்திய நிர்தனாஸ்தியம். நீ தரித்திரம் துக்க நிலையில் இருக்குன்னா அதெல்லாம் மாறிடும், நீ தன்யன் ஆகிடுவேன். நிர்தனாஸ்தி அபிதன்யா. நீ தனமற்றவனாக இருந்தாலும் நீ தன்யன் ஆகிடும், நீ தன்யன்தான். உன்னது பணக்காரனை உயர்த்திடும் இந்த பாகவதம். ஏன்னா பகவான், இந்த பாகவத்துடைய தெய்வமே கிருஷ்ணன் தான். பகவான் என்ன பண்ணுவான்னா பார்த்து அனுகிரகம் பண்ணுவான். இவன் நம்மளை விட மாட்டேன்றானே, நீ பாகவத்தில் உள்ள 1/2 ஸ்லோகம் 1/4 ஸ்லோகம் ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம்பா சொன்னால் கூட நீ கிருஷ்ணனை டச் பண்ணிடுற. ஆமாம், கிருஷ்ணனை தொட்டுற நீ நாக்குனால. அப்போ கிருஷ்ணனை தொட்ட உடனே பகவான் அந்த கிருஷ்ணனுடைய வைப் உனக்கு வந்துடும், கிருஷ்ணனுடைய வைப்ரேஷன் உனக்கு வந்துடும், கிருஷ்ணனுடைய சாநித்தியம் உனக்குள்ளே வந்துடும். வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்னா, நீ படிக்க படிக்க பாகவதம் மூலப்பாராயணம் படிக்க ஸ்லோகமாக நீ தப்பாக அபத்தவத்தியபி நாமான அதுக்கும் நம்மளுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாகவதம் படிக்கிறதுக்கு. நம்மளுக்கு தப்பாக படித்தா கூட பகவான் நாம அங்கங்கே இருக்கு இல்லையா, அந்த நாம பரிகரிச்சிடுமா, அந்த தப்புகளை சரி பண்ணிவிடுமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த நியம நிஷ்டையும் வச்சுக்கூடாது. தபசு, யோகம், தீர்த்த யாத்திரை போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், விரதங்கள் எதுவும் வேணாம். தொடர்ந்து பாகவத பாராயணம் மட்டும் பண்ணிகிட்டே பாருங்கள்.
ஒன்று நாம சங்கீர்த்தனை, ஏதாவது ஒரு நாம சங்கீர்த்தனை திடமாக பிடிச்சிக்கணும். 24 ஹவர்ஸ் நீங்கள் பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே வந்து போங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் தான் இந்த துக்கம், தரித்திரம், இந்த காமம், குலம் போட்டு வாட்டி எடுக்கும். நீங்கள் பாகவத்தில் நிஷ்டையாக இறங்கிட்டீங்க, இந்த கோதாவில் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணாச்சுன்னா இதெல்லாம் ஒன்றுமே புஸ்ஸாக போயிடும், ஒன்றுமே இருக்காது. காமாது குரோதமாது இதெல்லாம் கெட்டி கூட பார்க்காது. நீ கிருஷ்ண பக்தியில் அப்படியே தலைப்பீங்க, உங்களுக்குள்ளே நல்ல பக்தி அதிகமாக பிரகாசிக்கும். நான் சொல்கிறத மனசில் வாங்கிக்கோங்க. இது அத்தனையும் பாகவத்தில் சொன்னது அத்தனையும் சத்தியம். நீ கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்டாகுதுன்னா நம்மளுக்கு அதான் சொல்ல, பக்தி யோக வர்த்தனம் எஸ்ச கிருஷ்ண சந்தோஷ ஹேதுகம். இது பக்தி யோகத்தை அதிகரிக்க செய்யுமா, கிருஷ்ணனுக்கு சந்தோஷத்தை உண்டாகுமா அந்த பாகவதம். அதே சமயத்தில் சம்சார பய நாசனம், என்னது சர்வ சித்தாந்தங்களுக்கும் நிரூபணமானது பாகவதம். அதே சம்சார பயத்தை போகக்கூடிய அந்த பாகவதம், சம்சார மேலே கருணையினால் தான் பாகவத்தை கொடுத்தார் சுகாச்சாரியார். அப்போ நம்மளுக்கு இது போல் மாற்றங்கள்லாம் உண்டாகும் நமக்குள்ளே. இது பாகவதம் ஒன்றும் பண்ண வேணாம். என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேணாம், நல்லா குளிச்சுட்டு உட்காந்துக்கோ, நெத்திக்கிட்டுக்கோ, உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணினேர். நீ படிச்சுனேர். நீ அதை பண்ணுறேன், இந்த பண்ணுறேன், எங்கே அங்கே வர்றேன், இங்கே வரேன். பாராயணம் வரும், பாராயணம் மூல பாராயணம் படிக்கிறியா படி. தமிழ் இல்லை, தமிழில் அர்த்தம் படிக்கிறேன், எனக்கு மூலப்பாராயணம்லாம் படிக்க வராது அப்படின்னா தமிழ் அர்த்தமே படி. தொடர்ந்து படிக்கிறதே வச்சுக்கோ. பாகவதம் படிக்கிறதுன்னு ஒரு நிஷ்டையாக இருந்துக்கும். இரவும் பகலும் உன்னால் ரொம்ப நேரம் படித்தா தொண்டை இதாகினா கொஞ்சம் மனசுக்குள்ளே படிச்சுக்கோ. உனக்கு நல்லா தொண்டை வற்றி போகுது அப்படின்னா தண்ணி குடிக்கணும். ரொம்ப நேரம் படிக்க முடியல அப்படின்னா சரி ஓகே, மனசுக்குள்ளே படிச்சுக்கோ. மனசுக்குள்ளே படிக்கும்போது தியானமாகும் அந்த பாகவத ஸ்லோகங்கள். இல்லை தமிழில் படிக்கிற அர்த்தம் படிக்கணும், அர்த்தம் கூட படிக்கலாம். வெறும் அர்த்தம் மட்டுமே பாகவதம் மட்டும் பாராயணம் பண்ணே வா. உனக்கு இதில் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே சித்திக்கும். காமக்குலத்தை ஜெயிக்கிறதுல நம்ம பெருசாக நினைக்கிறோமே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆரம்ப நிலையிலே வந்துடும். அதெல்லாம் ஆரம்ப நிலையிலே இந்த காமக்குலத்தை ஜெயம் நமக்கு ஏற்பட்டுரும். ஆரம்ப நிலையிலே நமக்கு துத்தம் தரித்திரம் பறந்தே போயிடும். ஆமாம், ஒன்றும் இல்லைங்க. ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. கிருஷ்ண திருவடி நினச்சாலே துக்கம்லாம் பறந்து போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள் இதை நிஷ்டையாக பாகவத நிஷ்டையாக ஆகிட்ட பிறகு இதெல்லாம் உங்களை தாக்குமா? இதெல்லாம் ஆரம்ப நிலையில் சும்மா பூச்சாண்டி காட்டும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இறங்கி மூழ்கிட்டுன்னா பாகவத்தில் அது பிறகு இதெல்லாம் எட்டியே பார்க்காது. உங்கள் கிட்ட வரத்துக்கே பயப்படும். எத்பிபேது ஸ்வயம் பயம், உங்களை வரத்துக்கே பயப்படும். ஏன்னா பயபாவனையாக ஸ்திதஸ்ய பீரபி எத்பிபேதி. அந்த பகவபாவத்தில் இருக்கிற கிருஷ்ணனை நினச்சாலே நமக்கால் வர பயங்கள்லாம், நம்மளை பயமுத்துறவங்களாம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. நமக்கால் வரக்கூடிய பயமெல்லாம் அது பயந்து ஓடும் நமக்கு வரத்துக்கே, தெரியுமா? அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பாகவதம். அதனால் சுலபமாக எப்படின்னா கோவத்சபதம், ஒரு பசு கண்ணுக்குட்டி குளம்படி, பசு குளம்படி கூட கிடையாது, பசுடைய கண்ணுக்குட்டி குளம்படி எவ்வளோ சின்னது. அந்த குளம்படிக்கிற தண்ணியை ஈஸியாக தாண்டிடலாம் இல்லையா? அது மாதிரி இந்த சம்சார கடலை நம்ம ஈஸியாக தாண்டிடலாமா? நம்ம கஷ்டங்கள்லாம் ஈஸியாக கடந்துடலாம். ஒவ்வொரு அலைமாரி ஆலையாக வருது இல்லையா? இந்த சாகர் ஒரு கடலில் அலைமாரி ஆலையாக ஒரு அலை போனால் ஒரு அலை போனால் ஒன்றரை இந்த கடலில் வருது பற்றியா? அது மாதிரி ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம், ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை நம்மளுக்கு வருது இல்லையா? இந்த சம்சார சாகரத்தில் அந்த அலைகளெல்லாம் தாண்டிடு. நீ அந்த சாகரத்தையே நீ கடந்துடுவேன். அதாவது எப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டி குளம்படியில் இருக்கிற தண்ணியை கடக்கிற மாதிரி சுலபமாக கந்துடுவேன். அவ்வளோ பவராக இந்த பாகவதத்துக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்கு பாகவத்தில். கோவத்ச பதம், பசுங்குளம்படி இல்லை, கண்ணுக்குட்டி குளம்படி இருக்குது, தாண்டுற மாதிரி தாண்டுறேன். அப்படியே ஸ்பஷ்டமாக இதெல்லாம் பார்த்தா நினைக்கும்போது ஆச்சரியமாக, இதெல்லாம் உண்மையாக நம்பினவங்களுக்கு சுலபமாக கடந்திருக்காங்க. அதான் சொல்ல, ஆளுங்குடி பெரியவா 24 வயசில் சன்னியாசம் வாங்குற அளவுக்கு அவருக்கு எப்படி வைராக்கியம் ஞானம் உண்டாயிடுச்சு, பக்தி உண்டாயிடுச்சுன்னா அதுதான் பாகவதம் பண்ணக்கூடிய மிராக்கிள். பாகவதம் பண்ணக்கூடிய அதிசயம் இதுதான். பாகவதம் பண்ணக்கூடிய அற்புதம் இதுதான். அந்த பாகவதத்தையே உயிர் மூச்சாக வைத்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கும் அவங்களுக்கு எல்லா ஜெயமும் உண்டாயிருக்கு. அவங்க பாட்டுக்கு சாண்டில் நித்தியம் இந்த பாகவதம் பாகவத மகிமையில் படித்தே பிரம்மானந்தத்தில் மூழ்கி தலைக்கிறாராம் சித்திரக்கூடத்தில் இன்றைக்கும் சாண்டில்ய மகரிஷி. அப்போது சுகாச்சாரியர் நாமசிங்கத்துன்னு தனியாக பண்ணல, இந்த பாகவதம் சனை பாடல் இதையே ஜபிச்சுட்டு இருக்காராம் பாகவத ஸ்லோகங்களையே. அதில் அவ்வளோ ஆனந்தம் இருக்கான். அப்போது இந்த பௌதிகமான இந்த துக்கம் தரித்திரம் இதெல்லாம் கீழ்நிலையில் இதெல்லாம் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு மேலே நம்மளுக்கு பேரானந்தத்தை உண்டாக்கக்கூடியது இந்த பாகவதம். ஆனால் நிஷ்டையாக இருக்கணும். இதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அர்த்தம் பகவானுக்கு தெரிஞ்சால், நம்ம படிக்கிறது பகவானுக்கு புரிஞ்சால் போதும். பகவானுக்கு புரியாமல் புரியாதா? இந்த தேவநாகரி பாஷை
ஸ்லோகம் அவனுக்கு புரியுதில்ல, அப்போ அதுக்கான பலனை அவன் கொடுப்பான். ஏன்னா இதில் ஸ்துதி பிராப்தமாக நிறைய ஸ்துதிகள்லாம் பார்த்தா மகான்கள் தங்கள் அனுபவங்களை கொட்டியிருக்காங்க. பிரகலாத ஸ்துதியில் பிரகலாத் தன் அனுபவத்தை கொட்டியிருக்காரு, நாரத ஸ்துதியில் நாரத தன் அனுபவத்தை கொட்டியிருக்காரு, குந்தி தேவி பீஷ்மர் அவங்களாம் அனுபவங்களில் தன் போர்க்காலத்தில் என்ன அனுபவிச்சார் பீஷ்மர் அதை அப்படியே கொட்டியிருக்கார் 11 ஸ்லோகங்களில். அது மாதிரி துருவன் தன் அனுபவங்களை அப்படியே கொட்டியிருக்கார். அப்போது இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமான கிரந்தம் இந்த பாகவதம். ஸ்வானுபாவம், ஸ்வானுபவத்தோட சுகாச்சாரியன் அனுபவத்தை கொட்டியிருக்கார். சுகஸ்துதினே இருக்குது 2வது ஸ்கந்தத்தில். அதெல்லாம் பட்சம் தன் அனுபவத்தை அப்படியே கொட்டியிருக்கார். அப்படிப்பட்ட அனுபவ கிரந்தமாக இருக்கக்கூடிய இந்த பாகவதத்தில் நமக்கு அனுபவத்தை உண்டாக்கிடும். இந்த பிரம்மானுபவம் பிரம்ம சுகானுபூத்தியா, அந்த பிரம்ம சுகானுபவத்தை நமக்குள்ளே உண்டாயிடும். கிருஷ்ணன் இருக்கும்போது அந்த கோபர்களுக்கு அனுபவித்த பிரம்ம சுகானுபூத்தியா கூட விளையாடும் போது கட்சிச்சுன்னு சொன்னால் அதை விட வெளிச்சமானது இந்த பாகவதம் புராணம் என்ற சூரியன். அப்போ எவ்வளோ வெளிச்சத்துக்கு எவ்வளோ அனுபவத்தை கொடுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்ம அற்ப விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கே இந்த மாயை ஜெயிக்கணும், காமகுலம் ஜெயிக்கணும்னு அதுக்கே போய் ஆகா ஓகோன்றோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றேன் நான். நீங்கள் மூழ்கிட்டீங்க பாகவத்தில், கரை தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்புறமா இந்த சம்சார சாகத்துக்கு கடவுள்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் செப்ப மேட்ரு, இதெல்லாம் செப்ப மேட்ரு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜிஜிபி. ஆனால் பாகவத நிஷ்டையில் நீங்கள் இறங்கிட்டேன்னா உன்னை ஒருத்தன் தீண்ட முடியாது. உன்னை பயம்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடும். ஆமாம், ஏம பயமுத்திரம் பார்க்கலாம். எத்பிபேதி ஸ்வயம் பயம், பகவானை கண்ட பயப்படும். பகவான் வேறல பாகவதம் மேனிதே பகவத்ரமும் சாஸ்திரம் பாகவன் தேனே வாங்மயமூர்த்தி பிரத்யக்ஷ கிருஷ்ணையே. அப்போ கிருஷ்ணன் தான் இந்த பாகவத ரூபத்தில் இருக்கான். பிரத்யக்ஷ தேனே வாங்மயமூர்த்தி, கிருஷ்ணன் வந்து என்ன வாக்குமயம் ரூபத்தில் பாகவத்தில் இருக்கான். இந்த பாகவதம் வேறல பகவான் வேறல. இந்த பாகவத பாராயணம் பண்ணினே வந்தாவே எவ்வளோ மாற்றங்களை உண்டு பண்ணும். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, அந்த நிஷ்டையாக இருக்கணும். இப்போ நாம நிஷ்டையாக இருக்கணும். பாகவத பாராயணம்னா பாகவத பாராயணம் பிடிச்சிருக்கா, பாகவதமே படி, வேறு ஒன்று திரும்பி பார்க்காத. அப்போ நீ தனியாக நியமங்கள், தனியாக இது பண்ண பூஜைகள், தனியாக போய் நீ தீர்த்த யாத்திரைக்கு போகணும். தீர்த்தன பரிசீலனை சேவை அக்கிம், எதுக்காக தீர்த்த யாத்திரைக்கு போகிற அப்படின்னே கேட்குறாரு. யார்? சுகாச்சாரியார், சனகாதி முனிவர்கள்லாம். அப்போ ஏன் அப்படின்னா இது அவ்வளோ பவர்ஃபுல் வச்சுக்கிட்டு இது இருக்குது. இந்த பாகவதம் இருக்கிற இடத்துல சகல புண்ணியத்தங்களும் இருக்குமா, 43 புண்ணியத்தங்களும் இருக்குமா. அதே சமயத்தில் பாகவதம் இருக்கிற இடத்துல சகல கஷேத்திர தேவதைகள், தீர்த்த தேவதைகள், சகல வேதாந்தங்கள், உபநிஷதங்கள், வேதங்கள், உபநிஷதங்கள், புராணங்கள், எல்லா தேவதைகளும் இங்கே வந்தது தான். அப்புறம் என்ன தேவர்கள் பிரம்ம ரிஷி, தேவ ரிஷி, ராஜ ரிஷிகள்லாம் வந்துடுறாங்களா. பிருகுர் வசிஷ்ட சிவனஸ்ட கௌதமம் மேதாதி தேவராதோ ஆதிசுதஸ்ட அப்படின்ட்டு மிருகண்டபுத்திர அத்திரிஜ பிப்பலாதக அப்படின்னு இவ்வளோ மகாத்மாக்கள் வந்துடுறாங்க. வைஷ்ணவர்கள்லாம் அங்கே வந்துடுறாங்களாம் பாகவதம் படிக்கிற இடத்துல, அங்கே பேசுகிறதுல. அப்போ ஹனுமான் போன்ற பக்தர்கள்லாம் வந்துடுறாங்க, நாரதர் வந்துடுறாரு, எல்லா தேவரிஷி, பிரம்ம ரிஷி, ராஜரிஷிகள் எல்லாமே வந்துடுறாங்க, சாதுக்கள். அப்போ நம்மளுக்கு தேவரெல்லாம் 39 தேவர்கள், கந்தவர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள் எல்லாமே வந்துடுறாங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க ஒன்று பாகவதம் நடக்கிற இடத்துல இவ்வளோ சாநித்தியம் வந்தால் போதாதா? அப்புறம் நீங்கள் அற்ப விஷயமாகிய நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு இந்த அல்ப விஷயத்தையே போய் பகவான்கள் நம்ம கேட்போம். ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக காலி பண்ணுவான், அந்த பிரச்சனைலாம் ஈஸியாக தீர்த்துருவான் பகவான். நீ அனன்ய சிந்தையந்தோன்னு நீ பகவான்கள் வராதனால தான் லேட் ஆகி போயிடுச்சு. இல்லாட்டி எப்போவும் தரித்திரம் தீர்ந்து போயிருக்கோம். ஆமாம், நீ தான் லேட் பண்ணிட்ட பகவான்கள் வரது. பாகவதம் படிக்கிறது நிஷ்டையாக நீ வைக்கல. ஒரே முழு மூச்சாக நீ பாகவதத்தில் இறங்கியிருந்தால் என்றைக்கும் பிரச்சனை தீர்ந்து போயிருக்கோம். நீ தான் லேட் பண்ண. ஆமாம், அதனால தான் நீ அவங்களுக்கு தேகி எனக்கு காசு கொடு, எனக்கு என் கடன் அடிக்கிறதுக்கு நீ காசு கொடு மற்றவங்களை போய் பிச்சை கேட்குறோம் நாம். ஆமாம், கடன் அடிக்கிறதுக்கு. ஏன் உன்னத்தங்களுக்கு தேகின்னு போய் நிற்கணும் நம்ம? பகவான் அப்படி தேகின்னு நம்ம வைக்க விடவிடலையே. உன் வீட்டில் தான் புஸ்தகம் தூங்கின்னு இருக்கு. அந்த புஸ்தகத்தை பாராயணம் பண்ணியிருந்தால் என்றைக்கும் தரித்திர நிலையம் போயிருக்குமே, எப்போ துக்கம் போயிருக்குமே, எப்போவும் நோய்கள்லாம் குணமாயிருக்குமே, எப்போ உனக்கு பாவங்கள்லாம் எரிச்சு சாம்பலாக்கி இருக்குமே, எப்போ உனக்கு காமக்குறது ஜெயங்கள் உண்டாக்குமே, உன் ஆசைகளும் உன்னை விட்டு போயிருக்குமே, உன் தரித்திர நிலை போய் உனக்கு சேமமாக வாழ வச்சிருக்குமே. சேமாயவை பாகவதம் பிரகச்சதி, பாகவதம் உன்னை சேமமாக வாழ வைக்கிறேன்னு கர்ஜிக்கு தான். ஆனால் அது ஸ்லோகமே இருக்குது மகாத்மியத்தில். அப்போ என்றைக்கும் உனக்கு க்ஷேமம் வந்திருக்குமே, நீ கடைப்பிடிக்கல. அதனால தான் இன்னொருத்தங்கள் போய் நம்ம என்னென்னா நம்ம கடன் அடிக்கிறதுக்கு இன்னொருத்தங்கள் போய் பிச்சை கேட்குறோம். அதாவது பிரச்சனைனா அவன் இத்தனைக்கும் அவமதிக்கிறான். ஏன்னா ஐயோ இவ்வளோ வட்டியாக அவங்க இந்த வட்டியில் நீங்கள் கரெக்டாக கொடுப்பீங்களா, நீங்கள் உங்களை நம்பி எப்படி நான் காசு கொடுக்குறது, உங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது? அப்போ அவன் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு தான் அவன் கடன் கொடுப்பான். அப்போ அவங்கள இப்போ நம்ம தேகின்னு பிச்சை கேட்குறோம். அதாவது என்னென்னா கடனாக தான் கேட்குறோம், ஆனால் அவங்கள போய் கெஞ்சிடும், அவன் கொடுக்க மறுக்கிறான்.
நமக்குள்ள எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் எப்படி உங்களுக்கு கொடுக்குறதுன்னு. ஆனால் சில பேர் அதுதானே கடன் வாங்குறாங்க. ஏன்னா நம்ம கஷ்ட நிலை அப்படி துர்பாக்கிய நிலை நமக்குள்ள அப்படியே தரித்திர நிலை. என்ன பண்ணுறது, வேறு இடத்துல கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ண வந்திருக்கு, சில விஷயம் இருக்குது, குடும்பம் நடத்த வந்திருக்கு அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, பிச்சைக்கார மாதிரி போய் நிற்கிறாங்க இல்லையா உனக்கு வீட்டு வாசலில். வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு பணம் தேவை. அதனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் இப்படி 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 தேகின்னு ஒரு நம்ம இன்னொருத்தர்கள் போய் பிச்சை வாங்க வேண்டிய நிலையை எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறாங்க தெரியுமா? அந்த எல்லாருமே சொல்கிறேன். இப்போ அந்த பிச்சை எடுக்கிறவங்க சொல்கிறேன் நான். அந்த இன்னொருத்தவங்க போய் கையேந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற பாகவதம் அப்படி பண்ணிடுன்றேன். அதுக்காக சொல்ல வரேன். இன்னொருத்தவங்க போய் நம்ம பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேகின்னு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை க்ஷேமமாக வாழ வைக்கும் பாகவதம். ஏன் நம்ம தரித்திரம் அதான் பிச்சை எடுக்கணும். அதான் சொல்கிறேன் தரித்திரம். இப்போ பிச்சைக்காரங்களாம் இப்போ ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களாம் அவங்களும் மனுஷன் தானே. அப்போ பிச்சை எடுக்கிறாங்களா இல்லையா? ஏன் இந்த பிச்சைக்கார நிலை? ஏன்னா அவங்களாம் பாகவத்தை பற்றி தெரியல. பாகவத்தை பற்றி தெரிஞ்சவங்க போய் சொன்னாங்கன்னா, அந்த பாகவத்தை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிச்சை எடுக்கிற நிலை ஏற்படாது. பாகவதம் போய்க்கிட்டோம் அந்த பிச்சைக்கார நிலை. அவங்கள பணக்காரர்கள் ஆக்கிட்டோம் இந்த பாகவதம். அப்போ எல்லாமே இதெல்லாம் ஆரம்பத்தில் தான். இதெல்லாம் நம்ம கஷ்டம், பண கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், இதெல்லாம் புலம்பெல்லாம் ஆரம்பத்தில் தாங்க. பாகவத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன்னா அது பிறகு அது பார்த்துக்கோங்க. உன் லைஃப்பை அது எடுத்துக்கும். அது ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடும். உன்னை வழி நடத்தாத ஆரம்பிச்சிடும். அது உன் சேஃப்டியை அது பார்த்துக்கும். யோகக்ஷேமம் வகாமியகம். உன்னுடைய எல்லா சேஃப்டியும் உனக்கு தேவையான செக்யூரிட்டி எல்லாமே அது கொடுத்துரும் அந்த பாகவதம். அது உங்களை வாழ்க்கையை நடத்தும். நீங்கள் நடத்த மாட்டீங்க, அவருக்கு பகவான் நடத்துவான் உங்கள் வாழ்க்கையை. இந்த பாகவதம் நடத்தும். இது கன்ஃபார்ம். அதான் சார் க்ஷேமாயவை பாகவதம் பிரகர்ஜதி. கர்ஜதியில் பிரகர்ஜதி அது அதிகாரப்பூர்வமாக கர்ஜிக்கு தான். எதுனா பாகவதம் நான் க்ஷேமா நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு. ஆமாம். தாரித்ரிய துக்க ஜ்வரதாகிதானம் மாயா பிசாச்சி பரிமர்த்திதானம் சம்சார சிந்து பரிபாதிதானம் க்ஷேமாய வை பாகவதம் பிரகர்ஜதி. மாயை என்ற பிசாசனால் ஆட்டி வைக்கப்படு. இவ்வளோ அழியிறமே அங்கேயும் இங்கேயும் நம்மளை ஆட்டி வைக்குது இந்த மாயை. அதெல்லாம் போயிடும். இந்த பாகவதத்தை தொட்டுட்டுனா அது போயிடும். அதெல்லாம் ஆரம்ப நிலையில் தான் பண்ண முடியும். தாரித்ரிய துக்க ஜ்வரதாகிதான தரித்திரத்தினால துக்கத்தினால் எரிக்கப்படுபவர்கள் அந்த எரிச்சல்லாம் அடங்கி குளிர்ச்சி ஆகிடும் நமக்கு பாகவதம் படித்தா. சம்சாரம் என்ற சாகரத்தில் தத்தளிக்கின்ற நீச்சல் அடிச்சுன்னு இருக்கிற கரையேற தெரியாமல் எந்த கரைக்கு போகிறதுனே தெரியாமல் நீச்சல் தத்தளிச்சுங்கிற இவங்களுக்கெல்லாம் ஒரு படகு வரும். அதுதான் பாகவதம் என்ற படகுனால் ஏற்றி வைக்கப்பட்டு இவரெல்லாம் கரையை அடைய முடியும். இந்த சம்சார சாகரத்தை கடந்துட முடியும். அப்படி க்ஷேமா பாகவதம் வாழ வச்சுட்டு தான் பக்தர்கள் தெரியுமா. இதெல்லாம் சத்தியமான விஷயம் இந்த ஸ்லோகங்கள்லாம். அதனால் இந்த ஒரு க்ஷணமாவது பாகவதம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லணும்னு சொன்னால் 24 hours பாகவதம் படிக்கணும். பாராயணம் எவன் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு உச்சிமீடு வாலிருந்து வீழ்கின்ற பொழுதும் அச்சமில்லை மானமே இஞ்சி வந்தாலும் நான் பாகவத்தை விட மாட்டேன் அப்படின்னு நிப்பாடு பிடிவாதமாக பாராயணம் பண்ண பாகவதம் எனக்கு பலனே கொடுக்கலப்பா. எனக்கு சோதனை கொடுத்துதான் இன்னும் அதிகமாக நான் சோதனை கொடுக்கும்போது தான் பாகவத்தை இன்னும் அதிகமாக படிப்பேன். நான் அப்படி தான் படிப்பேன். பாகவதம் பாராயணம் பண்ணால் சோதனைகள் வருதுன்னு சொன்னால் பாகவதம் படித்தா அப்போ தான் இன்னும் அதிகமாக படிப்பேன் பாகவதத்தை. சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சப்தாகத்தோடு பூர்த்தி பண்ண மாட்டேன். இன்னொரு 2-3 சப்தாகம் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். எனக்கு சோதனை வருதில்ல, சோதனை அதிகமாக வருதில்ல, அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாகவத்தை படிப்பேன். இப்போ களிக்கு தலைமையிலே அடிக்கிற மாதிரி நம்ம வைப்போம். சோதனை பின் வாங்கிட்டேன்னா களி ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். களிக்கு எப்படி அடிக்கணும்னா சோதனை வரும்போது எனக்கு கஷ்டம் வரும்போது எனக்கு ரத்த காயமே ஆனால் கூட நான் தொடர்ந்து மறுபடியும் பாகவதம் படிப்பேன். ரத்த காயம் எனக்கு ஆயிருக்கு ஆனாலும் மறுபடியும் நான் பாகவதம் படிப்பேன். எனக்கெல்லாம் என் பொண்ணுக்கு ஆயிருக்கு ரத்த காயம். பாகவதம் முடிக்கும்போது பார்த்தா ரத்த காயம் ஆயிடுச்சு. உதட்டில் கடிச்சிச்சு, விழுந்து பரவாயில்ல ரத்த காயம் ஆனாலும் மறுபடியும் பாகவதம் தான் படிப்பேன். அது மாதிரி படிச்சிருக்கேன். படித்து கட்சியில் அந்த ஜெயமும் உண்டாயிருக்கு. அப்போ பாகவதம் சேமத்தையும் கொடுத்துரு. ஆரம்ப நிலையில் தான் உனக்கு அப்படியே நான் படிக்க விடாதபடி அப்படியே பயத்தை உண்டாக்குற மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் பாகவதம் படித்தா சுத்தபத்தமாக படிக்கணும், அப்படியே சோதனைகள் உண்டாகும், கஷ்டம் உண்டாகும். இதெல்லாம் சும்மா இந்த கலிபுருஷம் பண்ணுற வேலை. இதெல்லாம் அவன் பேச்சுக்காக களினா தீரப்பிரணும் கொஞ்சம் துணிஞ்சடிச்சு நம்ம களியை தூக்கி போட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் தூக்கி போட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி இவனெல்லாம் கலிபுருஷன் சொல்கிறது இந்த துன்பங்கள்லாம் வர்றதை கண்டுக்காமல் நீ பாட்டு பாகவதம் படிச்சுப்பார். அது பிறகு அது பண்ணுற வேலையை பார்.
காம குரோத ஜெயம் இல்லை, துக்க தரித்தனம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாகவத்துக்கு. உனக்கு தபஸ் பலன், யோக பலன், அதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு கர்ஜிக்கு தான் பாகவதம், தெரியுமா? சப்தாக கர்ஜிட்டி, இந்த சப்தாகமானது கர்ஜிக்கு தான். 7 நாள் இந்த சப்தாக முறையில் பாகவத பாராயணம் பண்ணிப்பார். பாராயணம் பண்ணு, படிக்க வரலாம் திருப்பி படிக்க வரலாம் திருப்பி படி. அப்புறம் நல்லா வாக்கு வசமாகிடும். வாக்கு வசமாகிடுச்சுன்னா அப்புறம் தொடர்ந்து படிச்சுனே இருப்பேன். படிக்க எத்தவொடனே படிக்க வராதுங்க யாருக்குமே. கொஞ்சம் தடுமாறும். கஷ்டப்படு. நம்ம பிரச்சனை தீரணுமா தீரக்கூடாதா, நம்ம பிரச்சனைலாம் தீரவேணாவா அப்படின்னா ஒரு முழு மூச்சாக இறங்கி பாகவத்தை தவிர வேறு கந்தத்தையும் ஒரே புஸ்தகம் போதும். இந்த பாகவத புஸ்தகம் ஒன்று வச்சுக்கோ, எங்கே போனாலும் எத்தும்போ படிச்சுனே நீ பாட்டுக்கு பாராயணம் பண்ணி. ஒன்றுமே தேவையில்ல, சும்மா பாராயணம் பண்ணினே நீ பாட்டுக்கு. அது புரியுதோ புரியலையோ, அது எழுத்து தப்பாக இருக்குதோ, நம்ம தப்பாக படிக்கிறோமோ ஸ்பஷ்டமாக, அதெல்லாம் முக்கியமே இல்லை. நீ படிக்கணும். எப்படி குருவாயூர்ப்ப கோயிலில் ஒரு வைஷ்ணவர் பகவத்கீதைக்கு படிக்க தெரியாது, தப்பாக படிப்பேன், ஆனால் படிக்கணுன்ற ஆர்வத்தோடு படித்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார், ஸ்ரீரங்கத்தில் நினைக்கிறேன், ஓகே, இப்போ என்ன பண்ணார், சபாஷ், நீ தான் பகவத்கீதை படிக்கிறதுக்கு தகுதியானவன். பக்தியோடு படிக்கணுன்ற பிடிவாதம் இருக்கு இல்லையா, அந்த பக்தி தான் முக்கியம். தப்பாக படிக்கிறது முக்கியம் இல்லை. அதுக்காக தப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. தப்பாக படிக்கக்கூடாது. முடிஞ்ச வரை கரெக்ஷன் பண்ணிக்கணும். தெரியாமல் தப்பு பண்ணால் தப்பு இல்லை, பரவாயில்ல. தெரியாமல் தப்பு பண்ணால் அதை மாற்றிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நல்லா படிக்க. அப்புறம் நல்லா படிக்க வர வரைக்கும் நம்ம தப்பாகதே நம்ம படித்தா அப்படின்னு விட்டோம்னா கட்சி வரையும் தப்பாக தான் இருக்கும். தப்பு வரதான் வரும். குழந்தை எடுத்தவொடனே நடந்துடாதுங்க. குழந்தை தடுமாறி தான் நடக்கும், கீழே விழும். 10 தடவை கீழே வந்து அழுதுனாவது மறுபடியும் எழுந்துக்க முயற்சி பண்ணணும். ஒரு குழந்தை பார்த்துருக்கீங்களா, தத்தி நடக்கிற குழந்தை பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு தவழும், அப்படியே முட்டிக்காலில் போட்டு அப்போ தவறும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்க முயற்சி பண்ணணும். எழுந்துக்கும் போது கொஞ்சம் 2 நடக்கும், டக்குன்னு கீழே வந்துட்டோன்னே அந்த குழந்தை அழுதுட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் எழுந்துக்க முயற்சி பண்ணணும். எழுந்துக்க முயற்சி பண்ணணும். மறுபடியும் விழும், மறுபடியும் எழுந்துக்கும். அப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். நடவண்டி பழகி அப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் தனியாக நடக்கும். தனியாக நடக்கிறது மட்டும் அப்போ நல்லா ஓடும். அப்புறம் என்ன, அவனை பிடிக்கவே முடியாது அவங்க அம்மாவில், அப்படி ஓடுவான் சின்ன பையன், குட்டி பையன். ஏன்னா அவன் நடக்க கற்றுக்கிறது மட்டும் நல்லா ஓட கற்றுக்கினான். இப்போ அம்மாவுக்கு டிமி கொடுக்குறான். யார், கிருஷ்ணன் மாதிரி. யசோதிக்கு ஓட என்னென்னா கிருஷ்ணாவில் யசோதியால் பிடிக்க முடியல. அப்போது அந்த எடுத்த உடனே எல்லாம் ஆகாசத்தில் குடிச்சிட்டாங்க. எடுத்த உடனே ஓடத்துக்கு கற்றுக்கிறதுக்கு எல்லாம் தடுமாறி அப்படியே பழகி தான் அப்புறமா நடக்க கற்றுக்க முடியும். அப்புறமா நல்லா ஓட ஆரம்பிச்சிட முடியும். அப்புறமா அந்த ஓட்டத்தை கட்சியில் யாராலையும் பிடிக்க முடியல, அந்த சின்ன பையன் ஓடுறத. அதுதான் அந்த நிலைக்கு அது மாதிரி இந்த பாகவதம் பாராயணம் பண்ணுறது போது தப்பு தான் வரும். தப்பு வருதுன்னு நம்ம பின் வாங்கிட்டோம்னா பாகவதம் படிக்க முடியாது. தப்பு வந்தாலும் போதுன்னு தொடர்ந்து படிக்க அப்புறம் நல்லா ஸ்பஷ்டமாக நல்லா சரளமாக வரும். அப்புறம் தப்பெல்லாம் நீங்கள் திருத்துவீங்க, எல்லாம் மாறிடும். அப்புறம் 4 பேர் பாராயணம் பண்ணுறது நீங்கள் கவனிப்பீங்க. அந்த கவனிக்கிறது பார்த்தா என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அதெல்லாம் திருத்துவீங்க. 4 பேர் பாராயணம் பண்ணுறது, யூடியூப்பில் நிறைய பாராயணம் போட்டுருங்க, அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த இடத்துல இந்த வார்த்தையை பிரித்து படிக்கணும், இந்த இடத்துல பிரித்து படிக்கணும், இந்த இடத்துல ஹா வரணும், இந்த இடத்துல ஹீ வரணும், இந்த இடத்துல பிரித்து படிக்கணும், இந்த இடத்துல வருதா, இந்த ஹா ரூ ஹூ அப்படிலாம் வரணும். எந்தெந்த பிரித்து படிக்கணுமோ அது பிரித்து படிக்கணும். அப்படின்னு நம்மளுக்கு ஹா ஹீ அது எங்கெங்கே பிரித்து படிக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நீ எதையுமே முயற்சியே பண்ணாமல் எனக்கு வரலையேன்னா பாகவதம் படிக்க வரலையேன்னா வராது கட்சி வரைக்கும். முயற்சி பண்ணணும், நீ உனக்கு அந்த ஆசை இருக்கணும் கற்றுக்கணும்னு. அப்போ நம்ம பாட்டுக்கு ஆர்வத்தில் படித்தோன்னா தப்பான விட பரவாயில்ல, நீ படிச்சுனே வா, அது சரியாயிடும் தன்னாலே. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 4 பேர் பாராயணம் பண்ணுறதுக்கு நீ கவனிச்சினாவே அதை ஃபாலோ பண்ணாவே எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு அதெல்லாம் திருத்திப்போம் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு ஒரு குரு கூட தேவையில்லை. இப்போ நீங்கள் நிறைய பாராயணங்கள் யூடியூப்பில் தொட்டதெல்லாம் நிறைய மூல பாராயணங்கள் எக்கச்சக்க பேர் போட்டுக்கிறாங்க. பாகவதம் மூல பாராயணம், ராமாயணம் மூல பாராயணம், சுந்தரம் நிறைய போட்டிருக்காங்க. தேவி பாகவதம் கூட மூல பாராயணம், விஷ்ணு பாகவதம் மூல பாராயணம், விஷ்ணு நிறைய மூல பாராயணம், மகாபாரதம், இந்த ராமாயணம் மூல பாராயணம் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நெட்டை திறந்தாவே, யூடியூப் திறந்தாவே அவ்வளோ மூல பாராயணங்கள் எதையாவது ஒன்று படித்து ஃபாலோ பண்ணி நம்ம அதை திருத்திக்கலாம். அதனால் பாராயணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நமக்கு ஆர்வம் தான் வேணும். ஆர்வத்தோடு படித்தோம்னா பாகவதம் நல்லா படிக்க எதையும் கவனிக்கக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம பிரச்சனை தீரணுமா வேணாமா, கிருஷ்ண அனுகிரகம் வேணுமா வேணாமா, அப்போ இன்றைக்கி உட்காந்து பாகவதம் பார்க்கலாம் என்ன நடக்குது. அவனாச்சு நானாச்சு பார்த்துடலாம். இந்த மாய் என்ன பண்ணுது பார்க்கலாம். கிருஷ்ணனை சரணாகதி அணிச்சிட்டேன், சரணாகதி லட்சணம் என்ன, அதை பாகவத பாராயணம் பண்ணுறேன்.
இனிமேல்ட்டு அங்கே ஓடாது, இங்கே ஓடாது, அங்கே ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இங்கே பஜனைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், எதுவும் பண்ணாத, உட்கார் வீட்டில் உட்காந்து பாகவதம் பாராயணம் பண்ணியார். நைட் அண்ட் டேவும் பாகவதம் பாராயணம் பண்ணியார். இந்த நிஷ்டையில் இருந்து வேறு எதுக்கும் திரும்பி பார்க்கக்கூடாது. எவ்வளோ பெரிய விசேஷங்கள் நடந்தாலும் அங்கே போகாது. அந்த சமயத்தில் பாகவதம் இதுக்கு ப்ரெஃபரன்ஸ், இதுக்கு முக்கியத்துவம் கொடு, இதுலேயே உட்காந்து நீ பாகவதம் படிச்சுப்பார். ஒரு நாள் உன்னை இந்த பாகவதம் அப்படி பிரகாசிக்க செய்யும். இப்போ நீங்கள் அல்ப விஷயத்தில் துக்கம், தரித்திரம், போனோம், இதெல்லாம் ஆரம்பம் இல்லை, இதெல்லாம் ஈஸியாக போயிடும். இது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு மேலே பிரம்மானந்தம் உண்டாகும், கிருஷ்ண பக்தி உண்டாகும், கிருஷ்ண பிரேம பாவம், பிரேம சமாதி இதெல்லாம் உண்டாகும் இந்த பாகவத வெறும் பாராயணத்தினால. இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. என்ன ரிஷி வாக்கியங்கள் இதெல்லாம். இதுக்குள்ளே என்ன அந்த மருந்தில் என்ன கலந்துருக்குன்னு ஒரு வியாதிஸ்தனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த மருந்தை சாப்பிட்டா அவனுக்கு எல்லா வியாதிகளும் போய் அவனை ஆரோக்கிய புஷ்டி. அதாவது எப்படிப்பட்ட மருந்துனா இது ஊட்டச்சத்து முக்கிய மருந்து. இதை சாப்பிட்டா ஊட்டச்சத்தும் உண்டாகுது, நோயும் போய்க்கிடும், ஊட்டச்சத்தும் அதிகமாக உண்டாகும், புஷ்டியும் உண்டாகிடும். நமக்குள்ளே அந்த ஃப்ரெஷ்னஸ் உண்டாகும். பாகவதம் படித்தா முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும், நம்ம உடம்புல தேஜஸ் உண்டாகும், தபசக்தியும் நமக்குள்ளே உண்டாகும், நமக்குள்ளே உற்சாகம் பெருகும், புத்துணர்ச்சி பெருகும். கிருஷ்ண பக்தி அதான் முக்தியேக ஹேதுமிக்க, முக்திக்கு காரணமாக இருக்கிற பக்தி விலாசகாரி, பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கும். இதெல்லாம் அந்த பாகவத பாராயணத்தாலும் உண்டாகுமா. பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. நீ யாருக்களும் ஒரு குரு ஆசைக்கணும், அது பண்ணணும், இங்கே போனோம், அங்கே போனோம், எதுவும் பாகவத நிஷ்டையில் இந்த பாகவத பக்தி வராத இருக்கிற அவங்களுக்கு தான் குரு வேணும். குருவனுடைய அனுகிரகத்தினால தான் உனக்கு பக்தி உண்டாகும். புரியுதா? அதனால தான். ஆனால் பகவத் பக்தியில் நிஷ்டை ஆகிட்டேன்னா இனிமேல்ட்டு நீ மாடி ஏறிட்டவனுக்கு படி தேவையில்லைங்க. மாடி ஏறத்துக்கு தான் படி தேவை. மாடி ஏறிட்ட பிறகு படி தேவையில்லை. அது மாதிரி ஒரு குரு ஆசைக்கணும், இது பண்ணணும், இந்த நியமங்கள்லாம் கடைப்பிடிக்கணும். யாருக்குன்னா இந்த பாகவதம் நிஷ்டை உனக்கு வராத வரைக்கும், பாகவத நிஷ்டை உனக்கு வந்துடுச்சு, தொடர்ந்து பாகவத பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் பாகவதம் தான் கதின்னு உறுதி எடுத்துட்டேன், இனிமேல் பாகவத்தை விட்டு விலக மாட்டேன்னு நீ முடிவு டிசிஷன் எடுத்துட்டேன்னு சொன்னால் அது பிறகு உனக்கு யாரும் தேவையில்லை. நீ ஏகாந்த லாபம். அதுதான் ஏகாந்த லாபம். வச்சசோன்னு பும்சம் வச்சசோன்னு பும்சம் சுஸ்லோகம் ஒளிர் சுஸ்லோகம் மங்களகரமான இந்த ஸ்லோகங்களை நீங்கள் வாக்குனால் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுதான் வித்வத்து உபாகுதாயம் சம்பிரயோகம். அப்போ காதடைஞ்ச பலனே நீங்களே பாராயணம் பண்ணி அதை நீங்களே கேட்கலாம், இந்த பாகவத சப்தங்களை. அப்போ என்னென்னா நீங்கள் இதான் ஏகாந்த லாபம். அவ்வளோதான். உட்காந்துங்க. யாரும் இந்த தம்பட்டம் கிடையாது, விளம்பரம் கிடையாது, நம்ம யாருக்கும் நம்ம பெருமை யாருக்கும் நம்ம சொல்லி போகிறது கிடையாது, நம்ம விளம்பரம் பற்றி இது கிடையாது, நம்ம தம்பட்டம் அடிக்க போகிறது, நம்ம பாடி ஏகாந்தம், நமக்காச்சு கிருஷ்ணனாச்சு. அந்த ஏகாந்த பக்தி இந்த பாராயணம் பண்ணுறது, இந்த பாராயணம் பண்ணிகிட்டே பாருங்களேன், அது அப்படி ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்குள்ள, அப்படி ஒரு பயங்கரமாக ஒரு மாற்றத்தை உண்டாகும் லைஃப்பில். நீங்கள் உன் வார்த்தை பலிக்கும். நீ ஏன்னா மந்திரங்கள் உச்சரிக்கிற இந்த வாக்கில் நீ எதை சொன்னாலும் பலிக்கும். இந்த மூலப்பாராயணம் பண்ணுறவங்க வாக்கு பலிக்கும் சத்தியமாக. அவங்க நாமசங்கத்துன்னு தனியாக போக மாட்டாங்க, ராதா கல்யாணம் செய்து அங்கே போனோம், இங்கே போனோம், எந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்க மாட்டாங்க. ஒரே நிஷ்டையாக பாகவதம் மட்டுமே வச்சுப்பாங்க. அதான் பாகவத பாராயணத்தை கூப்பிட்டா கூட போக மாட்டாங்க. பாகவத பாராயணம் தானே இவங்க பாகவத பாராயணம் பண்ணுறாங்க போகிறேன்னு. அங்கே என்னென்னா கொஞ்ச நேரம் நீ படி, கொஞ்ச நேரம் நான் படித்தா ஃபுல்லாக படிப்பேன். என் நிஷ்டை வேறு. அதனால் அவங்க என்னென்னா பாகவதம் ராமாயணத்தை கூட வெளியில் ஒரு இடத்துல போய் அவங்க அடைய வேண்டிய ஒன்றுமே இல்லை. அவங்க தான் ஏகாந்தமாக பாகவதம் படித்து அனுபவிக்கிறாங்களே. அப்போ தங்களுக்கு தாங்களே இந்த பாகவதம் ஒரு புஸ்தகம் மட்டும் வச்சுட்டு அவங்க ஆத்மானந்தத்தை அனுபவிப்பாங்க. ஆமாம். அப்படி பாகவதத்தில் நம்ம நிறைய ஸ்லோகம் மனப்பாடம் ஆகிடும். உங்களுக்கே இல்லைன்னா யாரும் சொல்லாமலேயே உங்களுக்கு பல அர்த்தங்கள்லாம் துணிக்கும். புது உங்களுக்கு அர்த்தங்கள்லாம் பார்த்தா எப்படி நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகிடுவீங்க. சில பாகவத பாராயணம் பண்ணினே பண்ணி வரும்போது சில ஸ்லோகங்கள்லாம் உங்களுக்கு கிளிக் ஆகும். இதெல்லாம் யார் புரிய வைக்கிறதுனா பகவான் இருதயத்தில் இருக்கிற பகவான் ததாமி புத்தி யோகம் நமக்குள்ளே புரிய வைப்பானா. புரிய வைக்கும்போது நம்மளுக்கு அனுபவங்கள் உண்டாகும். அங்கங்கே இந்த குசல பாக்கியனோ ராசலீலை பண்ணும்போது, அப்போ இந்த கோபிகளுடைய பாவம், பிரமர கீதம், யுகல கீதம் இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்குள்ள அந்த அனுபவங்கள் உண்டாகும். எப்படின்னா இதெல்லாம் புரியலைன்னா கூட நம்மளுக்கு பகவான் புரிய வைப்பானா. அது யார் சொல்லி கொடுத்தது? நீ அர்த்த புஸ்தகத்தை நீ பார்த்துக்க மாட்டேன், ஆனால் உனக்கு பார்த்தா அந்த அர்த்தம் தெரியும். இதை இப்படிலாம் கூட நடக்குமா, இதெல்லாம் சும்மா பொய்யா உண்மையான சத்தியமான விஷயம். நீ படிக்கும்போதே உனக்கு பகவான் இது யார் சொல்லி கொடுத்ததுன்னு பார்த்தா எங்கேயாவது நம்ம உபன்யாசத்தில் கேட்டோமான்னு கேட்டுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு பார்த்தா அந்த அர்த்தம் தெரியும், அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியும் உனக்கு. இதுபோல் நிறைய விஷயங்கள் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பகவான் பிரகாசம் ஆக்கிடுவான். எவ்வளோ நாள் தான் உனக்கு மறைச்சி வச்சு வைப்பான். கடைசியில் நீ தானே உறுதியாக பிடிச்சிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பகவான் உனக்கு தேனே பிரம்ம ஹிருதாய, பிரம்மதேவருக்கு வேதத்தை ஹிருதயத்தில் தெரியும்படி செய்த மாதிரி உனக்குள்ளே இந்த பாகவதனுடைய அர்த்தத்தை தெரியும்படி செய்துருவான். வேதத்தினுடைய இதுதாங்க பழம்தான் பாகவதம். அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை எப்படி
வேதத்தை வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல. பகவான் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவிய முக்கியந்தி. அப்போது ஞானிகள்லாம் பார்த்து மோகிக்கக்கூடிய அப்படியேப்பட்ட இதில் இந்த வேதத்தினுடைய தர்மங்களை குழம்புகின்ற, அந்த தர்மங்களை தெரிஞ்சிக்காமல் குழம்புகின்ற அவர்களுக்கு மகான்களே குழம்புகின்ற இந்த வேதத்தை சுலபமாக புரியும்படியாக பிரம்மதேவருக்கு பகவான் ஹிருதயத்தில் ஸ்புரிக்கும்படி தெரியும்படி செய்தாராம். அது மாதிரி பக்தர்கள் ஹிருதயத்தில் இந்த பாகவதம் நமக்குள்ளே இதனுடைய அர்த்தங்கள், இதனுடைய விசேஷங்கள், இதனுடைய மகத்துவங்கள் எல்லாம் நமக்குள்ளே தெரியும்படி செய்திருவான் பகவான். நிறைய ஸ்லோகங்கள் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஸ்லோகம்லாம் மனப்பாடம் ஆகிடும். இப்போ பாம்பே சந்திரலாம் பார்த்தா அவங்களாம் பாராயணம் பண்ணி அந்த ஸ்லோகம் மனப்பாடம், அதுக்கு அர்த்தம்லாம் ஈஸியாக புரியும் அவங்களுக்கு. அவங்களாம் அர்த்த புஸ்தகம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அர்த்த புஸ்தகம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அர்த்தமே பார்த்தா சில மொழிபெயர்ப்பு புஸ்தகம்லாம் நான் படிச்சிருக்கேன். இந்த பாகவத ஸ்லோகத்துக்கான நேரடியான அர்த்தமே கிடையாது. அவங்க கொள்கைகளை நடுவில் புகுத்தி வேறு மாதிரி அர்த்தங்கள்லாம் போட்டுக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கல. பாகவத்தில் என்ன சொல்லுங்க, அந்த நேரடியான ஸ்லோகத்துக்குரிய டைரெக்டான அர்த்தம் தான் எனக்கு வேணும். அப்படின்னா பாகவதமே படித்தா தான் முடியும். நீ பாகவதம் மூலப்பாராயணம் படித்தா தான் உனக்கு ஒரிஜினலான அர்த்தம் உனக்கு துணிக்கும். அது பகவானே உனக்குள்ளே புரிய வைப்பான். அப்போ நீ வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நீ 1-2 ஸ்லோகம் உனக்குள்ளே அங்கே கிளிக் ஆகும். பாராயணம் பண்ணி வரும்போது எங்கேயோ ஒரு மூலையில் டக்குன்னு பார்த்தா இந்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகமாச்சே. நமஸ்ய புருஷன்தோ ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் உள்ளும் வழியும் வியாபிச்சிருக்கிற அந்த பரம்பொருள் தான் கிருஷ்ண பரமாத்மாவும் வந்திருக்கானா. அந்த பகவானுக்கு அத்தை வயசில் பெரியவளாகி அத்தை நமஸ்காரம் பண்ணுறாளா அப்படின்னு, அந்த ஆதிநாராயணாச்சு அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணுறாளே அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். இதெல்லாம் வந்து என்னென்னா சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிக்கும்போதே நிறைய விஷயம் இப்போது என்ன மாதிரிலாம் நான் ரொம்ப நாளாக படிக்கிறேன். எனக்கு நிறைய விஷயம் இப்போ எனக்கு அர்த்தம் தெரியும். ஏன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்கில் அர்த்தம்லாம் நான் கேட்டிருக்கேன். அது உபன்யாசம் கேட்டதுனால சரி தெரியும். இப்போ தெரியாமல் இருக்கிறவங்க படிக்கிறாங்கன்னா தாராளமாக படிங்க. உங்களுக்கு பகவான் தெரிய வைப்பான். இந்த அர்த்தங்கள்லாம் துணி வைப்பான். இப்போ எங்களுக்கு எங்கே படித்தாலும் இப்போ பிரகலாத் சரித்திரம் படித்தா துருவம் படித்தா எங்கே படித்தாலும் எங்களுக்கு கண்ணீர் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு வந்து அங்கே அந்த அர்த்தம் நிறைய தெரியறதுனால, பகவான் தெரிய வச்சதுனால, பகவான் மகான்கள் மூலம் தெரிய வச்சதுனால, பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்கில் கேட்டதுனால எனக்கு தெரிய வச்சேன். அதே மாதிரி பகவானே நிறைய இப்போது பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்கில் கேட்டு தெரிஞ்சது கொஞ்சம், பகவானை நம்ம மூலப்பாராயணம் பண்ணும்போது தெரிய வச்சது நிறைய. அது நிறைய எத்தனையோ விஷயங்கள் பார்த்தா இதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு அர்த்தம்லாம் வந்து நான் எங்கேயும் கேட்டுக்க மாட்டேன். ஆனால் அந்த அர்த்தம் எனக்கு தெரியும். நான் அர்த்த புஸ்தகத்தில் பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் பகவான் தெரிய வைப்பான் நம்மளுக்கு. அது அர்த்தம், அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நம்மளுக்கு தெரிய வைப்பான். அது எப்படின்னா அதான் ஆச்சரியம், பகவான் பண்ணக்கூடிய மிராக்கிள். அது மாதிரி நம்ம பாராயணம் பண்ணும்போதே சில இடத்துல நம்மளுக்கு அப்படியே பிரமிப்பு உண்டாகும். நம்ம கண்ணில் கண்ணீர் வந்துடும், ரோமாஞ்சனம் ஏற்படும். இந்த ஒரு மாறுதல் நம்ம இந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு பாகவத பாராயணத்தில் இந்த தபஸ்னால நமக்குள்ளே பக்தி பிரகாசிக்க செய்யுது. இந்த ஞானம் உண்டாகும், தெளிவான மனப்பானம் உண்டாகும், மனசில் ஒரு புத்துணர்ச்சி தெம்பு அப்படி உண்டாகும். ஆனால் அப்புறம் நல்லா பாராயணம் பண்ணி நல்லா வாக்கை வசப்படுத்திட்டோம்னா, அப்புறம் வந்து என்ன வாக்கை வசப்படுத்திட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன சீக்கிரமாக நம்ம 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்தில் 4 மணி நேரத்துலேயே நீங்கள் ஒரு நாள் சப்தாக முறையில் நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கும் பாராயணம் பண்ணுறது முடியறதுக்கு. ஆனால் நல்ல பழக்கம் வந்துச்சுன்னா 4 மணி நேரத்தில் முடிச்சுடுவீங்க பாராயணத்தில். அந்தளவுக்கு வாக்கு வசமாயிடும். படிக்க அப்போ சீக்கிரம் முடிச்சுடுவீங்க. அப்போ சப்தாகன்றது உங்களுக்கு பெரிய விஷயமே இருக்காது. லட்டு மாதிரி இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. ஆரம்பத்தில் தான் சிரமமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. வார்த்தைகள்லாம் ஸ்பஷ்டமாக வராததுனால கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். பல்லே உடையிற மாதிரி இருக்கும். சில இந்த சுதி கீதெல்லாம் படிக்கும்போது பல்லே உடையிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சிரமப்பட்டு படிப்பீங்க. இதெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா படித்து பழக்கப்படுத்திட்டோம்னா சரளமாக இருக்கும். அப்போ லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எப்படி அந்த ஸ்லோகங்களை சொல்லும்பொழுதே லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த ஸ்லோகங்களை. ததாபிநாதமானஸ்ய நாதநாதாய நாதிதம் அழகாக இருக்குப்போ இந்த ஸ்லோகம். நாதன் எத்தனை நாதம் வருது பார். இது வந்து சுந்தரகுமார் சுவாமி அழகாக சொல்லுவார் இந்த ஸ்லோகத்தை. அப்போ ஏன்னா அவங்களாம் வாக்கு வசப்படுத்திட்டாங்க. கஷ்டமான ஸ்லோகம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நிசேஷ முககீத கதைக பானாக பிரேம பிரகாஷ கிருதையே சரணம் கதோஸ் அப்படின்னு நம்ம பாட்டு சொல்லி அந்த வார்த்தைகளை விளையாடுவோம். நம்ம படிக்க வந்துச்சுன்னா வார்த்தைகளை விளையாடுவோம். சரளமாக இருக்கும். அப்போ சுகமாக இருக்கும். பாராயணம் பண்ண நமக்கு என்னென்னா கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கும். பகவான் எவ்வளோ நாள் தான் அனுகிரகம் பண்ணாமல் இருப்பான். நீ பாடு பாராயணம் பண்ணுறது விட மாட்டேன்ற, இரவும் பகலும் பாராயணம் நிஷ்டையாக இருக்கிற. அப்போ பகவான் என்ன பண்ணுவான், விட்டு வேடி பார்ப்பானா? யாராவது ஒருத்தன் அல்ப பக்தி பண்ணாவே பெரிய அனுகிரகம் பண்ணிடலாம். சொல்பமப்பியசிய தர்மசிய திராயதே மகோதோபையாது, பெரிய பயத்தில் விடுறான், பெரிய அனுகிரகம் பண்ணிடுறான். அப்படின்னும் போது நீ இரவும் பகலும் நிஷ்டையாக பாகவதம் படிக்கிறன்னு சொன்னால் பகவான் உன்னை கை விட்டுருவானா? விட்டு வேடிக்கை பார்ப்பானா? சத்தியமாக கிடையாது.
உன்னை கூட இருந்து பாதுகாத்து உனக்கு தேவையான ததாமி புத்தியோகம், உனக்கு ஞான புத்தியோகத்தை தன்னை வந்து அடையத்தக்க புத்தியோகத்தை கொடுப்பான், உனக்கு ஞான பிரகாசத்தை கொடுப்பான், உனக்குள்ளே எல்லாம் புரிய வைப்பான், தன் சொரூபத்தையும் வெளிப்படுத்துவான். கிருஷ்ணன் உனக்கு பார்த்தா புஸ்தகங்களில் கிருஷ்ணன் தெரியும். பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரேஹே. அதில் சங்கச்சக்கர கதாதாரியே பகவான் எழுந்து வந்துருவான் அந்த புஸ்தகத்துலேருந்து. நீ படிக்க படிக்க தேனே வாங்மயி மூர்த்தி, இந்த வாக்குமயமான ரூபமாக இருக்க பகவான், இந்த வாக்கில் நீ வந்து பாராயணம் பண்ணும்போது அந்த வாக்குலேருந்து வெளியே வர கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா சங்கச்சக்கர கதாதாரி அவனுக்கு அதில் புஸ்தகத்தில் காட்சியளிப்பான். அது பகவான் தெரிய ஆரம்பிச்சிடுவான். நீ படிக்க படிக்க படி மூலப்பாராயணம் படிக்க படி. அதாவது தேனே வாங்மயி மூர்த்திக்கு பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரி. இதில் கண்ணில் புலப்படும்படி பகவான் இதுலேருந்து எழுந்து வந்து நம்மளுக்கு காட்சியளிப்பானான் இந்த பாகவதத்தில். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த பாகவதம். ஆனால் பாகவத மகாத்மியத்தில் சொல்லியிருக்க சத்தியமான விஷயம். அப்படி கண்களில் கண்ணீர் மல்க அப்படி பாராயணம் பண்ணதுன்னா என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்து பாராயணம் தடைப்பட்டுரும். அங்கங்கே ஸ்லோகத்தில் சில ஸ்லோகம்லாம் படிக்கும்போது என்ன அருமையான ஸ்லோகம், ஆஹா அற்புதமான ஸ்லோகம், ஆஹா அருமையான ஸ்லோகம். பர்ஹா பீடம் நடவரவபு கர்ணையோ கர்ணிகாரோ விப்ரத் வேணும் ஜடரபடையோ வைஜயம் திஞ்சமாலாம் டக்குன்னு அந்த ஸ்லோகம் ஸ்டக் ஆயிடுச்சு. அதில் ரந்திரான் வேணூர் அதர சுதைய பூரையன் கீத கீர்த்தியா என்ன வரும், அது டக்குன்னு மறந்து போய் ஸ்லோகம். சரி, அது மாதிரி அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கும்போது நம்ம அறியாமலே கண்ணில் கண்ணீர் வந்தோம். கிருஷ்ணன் அப்படியே தெரிய ஆரம்பிச்சிட்டோம். அந்த பர்ஹா பீடனோடனே மயில்பிள்ளை அணிந்த கிருஷ்ணன், சாய கொண்டியான கிருஷ்ணன், அந்த வித்தியஸ்த பாதனாக மாற்றி போட்ட காலோடு அப்படி 3 வளைவுகள் கொண்ட அந்த கிருஷ்ணன், புல்லாங்குழி அந்த கிருஷ்ணன், மதுரை முரளிதரான கிருஷ்ணன் நம்ம ஹிருதயத்தில் பகவான் தோன்ற ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ண பரமாத்மனுடைய சாட்சாத்காரம் நமக்குள்ளே ஏறிடும். சரி, கிருஷ்ண பரம சாட்சாத்காரம் நமக்குள்ளே நம்ம ஹிருதயத்தில் ஏறிட்டோம். அப்படியே நம்ம ஊனக்கண்களாலே பார்க்கலாம் பகவான். கிருஷ்ணனை ஈஸியாக பார்த்துடலாம். ரொம்ப பாருங்கள், இது வந்து யாரும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த பாகவதம் மூலப்பாராயணம் பண்ணால் என்னங்க கிடைக்கும் அப்படின்வாங்க. அர்த்தத்தை கதை கேட்டால் தானேங்க புரியும் நம்மளுக்கு. கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. கதையை விட மூலப்பாராயணம் தான் ரொம்ப பவர்ஃபுல். மூலப்பாராயணத்தில் தான் பகவான் உங்களுக்கு பிரத்யட்சமாவான். மூலப்பாராயணம் தான் உங்களுக்கு அனுபவங்களை கொடுப்பான். மூலப்பாராயணத்தில் உங்களுக்கு தபஸ் கூடும். மூலப்பாராயணத்தில் தான் உங்களுக்கு பக்தி பிரகாசிக்க செய்யும். மூலப்பாராயணத்தில் தான் உங்களுக்கு அர்த்தம் விளங்கும். அர்த்தத்துக்கு அந்த அர்த்தமாகிய கிருஷ்ணனே உங்களுக்கு கிடைச்சிடுவான். பிரத்யக்ஷம் உங்களுக்கு சங்கச்சக்கரத்துக்கு பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாமல் நீங்கள் படிக்கிறீங்க. ஏதோ மனசு எங்கேயோ கவனம் இருக்கும், வார்த்தை பார்த்தா பாகவதம் படிக்கும். இது ஒரு தடவை படிக்கிறது, 2 தடவை படிக்கிறது, 3 தடவை படிக்கிறது. அப்போ 4 தடவை படிக்கும்போது பாகவத்தில் உங்களுக்கு கான்சன்ட்ரேட், அது தபஸ் ஏறி உங்களுக்கு மனசு ஒருமுகப்பட்டுரும். அப்போ பாகவதம் பார்த்தா ஸ்லோகத்தில் உங்களுக்கு கான்சன்ட்ரேட். இப்போ ஒரு சப்தாகம் படிக்கும்போது உங்களுக்கு எங்கேயோ கவனத்தில் நீங்கள் பாராயணம் பண்ணியிருப்பீங்க, வார்த்தைகளும் தடுமாறும். அப்புறமா வந்து என்னென்னா 2வது 3வது தொடர்ந்து படிக்க நல்லா சரளமாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ பிரித்து படிப்பீங்க, சேர்த்து படிப்பீங்க, அழகாக படிப்பீங்க, நிதானமாக படிப்பீங்க. அழகாக ஸ்லோகங்கள் ஸ்பஷ்டமாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒருமுகப்பட்டோம். அப்போ கிருஷ்ணன் தெரிய ஆரம்பிச்சிடுவோம். இது நித்தியம் பாகவத சேவையாக பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இது ஆரம்பத்தில் தான் இந்த ஆட்டங்கள்லாம், ஆரம்பத்தில் தான் வாக்கு வசமாகாது, கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அடப்பாப்பா இந்த 5ஆம் ஸ்கந்தம்லாம் பேராஃப் வருது, யார் இந்த 5ஆம் ஸ்கந்தம் படிக்கிறது அப்படின்னு விட்டுருவாங்க. கொஞ்சம் கூட துவளவே கூடாது. கொஞ்சம் நம்ம தோண்டுட்டோம், நம்மளை மாயை ஏமாற்றிச்சு, கலிபுருஷன் நம்மளை ஏமாற்றிட்டான்னு அர்த்தம். துவளவே கூடாது. விடாமுயற்சியாக தொடர்ந்து அடின்னு அடிக்கணும். அடி மேலே அடி அடிச்சா அம்மியை நகரணும். அது மேலே நமக்கு இந்த பாராயணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. முயற்சி செய்து பாருங்கள். நான் சொல்கிறத மனசில் பதிய வச்சுட்டு உங்கள் குருநாதர் சொன்னால் எப்படி எடுத்துவீங்களோ, நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த தகுதியெலாம் எனக்கு கிடையாது. சொல்கிறேன், எனக்கு ஒரு மகாத்மா சொன்னதுனால சொல்கிறேன். அது மாதிரி எனக்கு சொன்ன அந்த மகாத்மா எனக்கு சொன்னார், ஒரு குருநாதர் சொன்னால் எப்படி சொல்கிறார், அது மாதிரி இப்போ நான் சொல்கிற வார்த்தை வந்து நான் சொன்னதில்லை, மகான்கள் சொன்னது. அதை அப்படியே நீங்கள் காப்பிடுச்சிங்க. இதை வந்து நான் சொன்னதாக எடுத்துக்காதீங்க. எனக்கு உயர்ந்த மகாத்மாக்கள் வாக்கில் நான் கேட்டதை சொல்கிறேன். அந்த மகாத்மாக்களுடைய அனுகிரகத்தினால, அந்த மகாத்மா சொன்னதெல்லாம் நான் நம்புகிறேன். அதுமாதிரி நீங்களே நம்பினீங்கன்னா உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் ஏற்படும். கண்டிப்பாக பாகவதம் நிஷ்டையாக இருக்கணும். இப்போ ராமாயணத்தோட பாகவதம் தான் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரல, கஷ்டம்தான் ஸ்லோகங்கள்லாம். அதுக்காக தப்பாக வருதுங்க, படிக்காமல் இருந்துடலாமா? தப்பாக தான் வரும். படிக்க தான் சரியாகும். ஆனால் மூலப்பாராயணம் படிக்க பாகவத நிஷ்டையாகிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் தனியாக ஒரு நாம சங்கீர்த்தனமோ, தனியாக ஒரு அங்கே போனோம், இங்கே போனோம், பூஜைக்கு அங்கே போனோம், ஹோமம் அங்கே போனோம், எதுவுமே தேவையில்லை. உன்னுடைய தேவ கடன், பித்திருக்கடன், ரிஷி கடன், பூத கடன், எல்லா கடனும் அடைஞ்சிடும் இந்த பாகவத பாராயணத்தினாலே. வெறுமனே பாராயணம், சிம்பிள் பாராயணம் போதும். ஏங்க வெறுமனே ராமன்னு சொன்னாலே எல்லா பலன் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஸ்லோகங்களை கொண்ட இந்த 12 ஸ்லோகங்கள் பாகவதம் படித்தா உங்களுக்கு கிடைக்காதா? நான் கேட்குறேன், கிடைக்காதான்னு கேட்குறேன். ஆனால் அதுக்காக வந்து
என்ன ஒன்றுனா மனசு கலைக்கிறதுக்கு பல பேர் வருவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீ இப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்னா, பாகவத பாராயணம் மட்டுமே காமக்ரோத ஜெயத்தெல்லாம் உண்டாக்கிடும், துர்க்க தரித்திரம் இதெல்லாம் ஆரம்பத்துலேயே நம்மளுக்கு இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் கழுவி தள்ளிட்டோம். இதெல்லாம் கிட்டவே சேர்க்க விடாது. பாகவத்தில் நீங்கள் நினைஞ்சிட்டிங்கன்னா, பாகவத மாயில் நீ நினைஞ்சிட்டிங்கன்னா, மனசில் வாக்கால் உடலால் இந்த பாகவத்தில் நினைஞ்சிட்டிங்கன்னா, இந்த துக்கம் தரித்திரம் இதெல்லாம் ஆரம்ப நிலையில் வரக்கூடிய துன்பங்கள் இதெல்லாம் ஆரம்பத்துலேயே ஒரு சப்தாகத்துலேயே போய்டும் இதெல்லாம். அப்போ தொடர்ந்து 2-3 சப்தாகம் தொடர்ந்து பாராயணம் பண்ணேன்னா இந்த பாதிப்புகள்லாம் வராது. பெரிய அனுபவம் ஏற்பட்டுரும், கிருஷ்ணானுபவம் ஏற்பட்டுரும், ராசானுபவம் ஏற்பட்டுரும். உங்களுக்கு வேறு நிலையில் கொண்டு போய் விட்டுரும் இந்த பாகவத பாராயண நிஷ்டம் தான். அதனால தான் மகாத்மாக்கள் இந்த சிரசு மேலே வச்சு கொண்டாடுறாங்க இந்த பாகவத்தை. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் அப்படியேப்பட்ட காஞ்சி மகாபிரிவாலே 19 வருஷமாக அந்த பாகவதத்தை ட்ரிபிளிகான் பெரியா வச்சு ஏன் பாராயணம் பண்ண வைக்கணும்? ஏன் மூல பாராயணம் வச்சு இந்த பாகவதம் சப்தாகம் ஏற்பாடு பண்ணணும்? யோசிச்சு பாருங்கள். அவருக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது காஞ்சி மகாபெரிவுக்கு? அப்படிப்பட்ட முக்தாத்மாக்களுக்கும் பிரியமானது. அப்படிப்பட்ட சுகாச்சாரிய முக்தாத்மா, அவருக்கும் இந்த பாகவதம் அவ்வளோ சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்படின்னா இந்த கிருஷ்ணனுடைய இந்த பாகவதத்துக்கு எவ்வளோ மகிமை, மகான்களாலே பிரம்மனிஷ்டர்களே இந்த பாகவத்தை நம்பிக்கிறாங்கன்னா அப்போ இது எவ்வளோ உயர்ந்த கிரந்தம்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கே மோட்சம் முக்தி நிலை சித்தித்தவங்களுக்கே இந்த பாகவதம் அவ்வளோ ரம்யத்தை கொடுக்குதுன்னு சொன்னால், அப்போ நம்ம அற்ப பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு போகாதா? முக்தாத்மாங்க அவங்களுக்கு எதுவும் ஆக வேண்டியது, உலகத்தில் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைங்க. ஆனால் ஆத்ம தாகம் இருக்குது இல்லையா, அந்த ஆத்ம தாகத்தை இது தணிக்க தான் பாகவதம் தான் அவங்களுக்கு தணிக்குமா. சுகாச்சாரியருக்கு, காஞ்சி மகாபெரியருக்கு அப்படின்னு அது டைரெக்டாக ஆத்ம தாகத்தை தணிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தேகத்தினுடைய ஆசைகளையும் மனசுள்ள ஆசைகளை நிறைவேற்றிக்கு தான் நம்ம ஓடி உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம். நம்ம சாதாரண பாமர்கள், நமக்கு இந்த தேவைகளுக்கு. ஆனால் மகான்களுக்கு என்ன தேவைன்னா ஆத்ம தாகம் தணியணும். எனக்கு என்ன பிரம்மனிஷ்ட இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுட்டு இதில் வெளியே வந்துட்டேன். ஆனால் அதுக்கு மேலே நான் என்ன அனுபவிக்கிறேன்? கிருஷ்ண அனுபவத்தை பேர் அதான் சன்னியாசத்துடைய லட்சணமே அப்படின்னு காஞ்சி மகாபெரியவர் காமிச்சார். சன்னியாசத்தின் நோக்கமே கிருஷ்ண அனுபவம் தான். அப்போ ராசலீலை கேட்டு தான் அவர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சாராம் அப்படின்னு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லியிருக்கார். அடிக்கடி ராசலீலை தான் கேட்பாராம் அவர். அந்த ராச அனுபவமானது அவருக்கு பிரம்மச்சரியத்தை சித்திக்க செய்தது. அதுதான் அவர் சன்னியாசத்தில் நிலைச்சி நிற்க முடிஞ்சுதான் அப்படின்னு சொல்கிறார் காஞ்சி மகாபெரியவர். தெய்வத்தின் குரலில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், எங்கேயோ பற்றி சொல்லியிருக்காரு பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி. அப்படி பிரம்மனிஷ்டர்களுக்கும் இது பெரிய பரம பிரயோஜனத்தை கொடுக்குதுன்னு சொன்னால், அப்போ நம்மளுக்கெல்லாம் அல்ப விஷயங்கள் நம்மளாம் அந்த ஆசைகளை நம்ம பிரச்சனைகள்லாம் ஈஸியாக போகாதா அந்த பாகவதம்? யோசிச்சு பாருங்கள். அதனால தாங்க அந்த பாகவதம் கிம் துராபாத்திரம், உனக்கு என்ன காரியம் நடக்காது இந்த பாகவத்தினால. எல்லா எல்லா ஆசீர்வாதங்களும் பகவான் பொழிஞ்சிட்டு வானா ஒரு கதையினாலேயே. ஆமாம், அப்படின்னு பிரம்மவதா தபி, பிராமண வதம் பண்ண அந்த தோஷத்துலேயே ஒன்று விலகிடும். பஞ்சோக்கர பாபாகா அதெல்லாம் போய்க்கிடும் ஈஸியாக. இதெல்லாம் ஆரம்ப நிலையிலே போயிடும் உனக்கு. இந்த பாகவத பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டல, இப்போ அந்த ஆரம்ப நிலையிலே உனக்கு இந்த தோஷங்கள்லாம் விலகிடும். இந்த துக்கம் தரித்திரம், இந்த பாவம், காமக்ரோத ஜெயம் எல்லாமே ஈஸியாக அப்போயே உண்டாயிடும் ஆரம்பத்துலேயே. அப்புறம் தொடர்ந்து நீ படிக்க நிஷ்டையாயிட்டேன்னு சொன்னால் அது வரைக்கும் எதுவுமே எட்டி பார்க்காது. அதுபோல் தோஷங்கள் விலகிறது மட்டும் இல்லை, அதுபோல் சந்தோஷங்கள் உண்டாகும். தோஷங்கள் விளங்கி சந்தோஷங்கள் உண்டாகும். பல பாவங்கள் நமக்குள்ளே வெளிப்படும், பல அனுபவங்கள் ஏற்படும், நிறைய ஸ்லோகங்கள் மனப்பாடம் ஆகிடும். அதே சமயத்தில் அந்த ஸ்லோகத்தினாலே பேசுவீங்க, யார்கள் பேசினாலும். ஸ்லோகத்து இந்த பாகவத நிஷ்டையில் இருக்க மட்டும்தான் கூட பழகுவீங்க. மற்றவங்களாம் நீங்கள் சேரக்கூட மாட்டீங்க. நீங்கள் தனிமையாக போயிடுவீங்க, ஏகாந்தமாக இருப்பீங்க. யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க, யாருக்கையும் போய் கையேந்தி நிற்க மாட்டீங்க. நீங்கள் சாப்பாடு அதான் கதா மாத்திரிக ஜீவனகா, உங்களுக்கு சாப்பாடு பசிதாக உங்களை பாதிக்காது. இந்த கதை மாத்திரம் இருந்தால் போதும் ஜீவிச்சிட்டீங்க. நீங்கள் உங்கள் கையில் பாகவதம் கேட்குறவங்களுக்கு அப்படி பாகவதம் அப்படியே பிச்சுன்னு வரும் பாகவதம். நீங்கள் பாகவதம் பாராயணம் பண்ணுறீங்களே, நீங்கள் பாகவதம் பாராயணம் பண்ணுற உங்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் அவங்களுக்கு பாகவத பக்தியில் அப்படியே கிருஷ்ண பக்தி அவங்களோட அப்படியே மெய் மறந்து அந்த கிருஷ்ண பக்தி அப்படியே தெளிச்சிடுவாங்க. அப்படி வந்துடும் அவங்களுக்கு பக்தி. என்னன்னு தெரிலப்பா, அது மகாத்மா வாக்கில் பாகவதம் கேட்டால் என்ன அறியாமலே என்னமோ பண்ணுதுப்பா, அது எனக்குள்ளே போய் அது என்னமோ தெரியல, திருப்பி பாகவதம் படிக்கணும், அந்த புஸ்தகத்தை போய் பார்க்கணும். அந்த ஸ்லோகங்கள் ஏதோ ஒரு முக்கியமான ஸ்லோகம் சொன்னார்ப்பா, ஃபஸ்ட் கிளாஸ் அர்த்தம் அது, அருமையான அனுபவத்தை கொடுத்துதுப்பா, அந்த ஸ்லோகத்தை போய் பார்க்கணும். இது இவ்வளோ பெரிய அர்த்தமாக எனக்கு இது வரையும் தெரியாதுப்பா, அவர் வாக்கில் கேட்ட பிறகு தான் இது இவ்வளோ பெரிய அர்த்தம் தோணிக்குது எனக்கு. இப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்தது அந்த ஸ்லோகமானது அவர் வாக்கில் கேட்கும்போது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நீ மூலப்பாராயணம் நிஷ்டையாக படிக்கிற இல்லையா, அதனால தான் எப்போவுமே காலைல மூலப்பாராயணம் வைப்பாங்க, சாயங்காலம் உபன்யாசம் வைப்பாங்க. மூலப்பாராயணம் பண்ணிவிட்டு நீ உபன்யாசம் பண்ணால் தான் அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கும், அந்த உபன்யாசத்தில் ஜீவன் இருக்கும், அந்த உபன்யாசம் வைப்ரேஷன் இருக்கும், அந்த உபன்யாசத்தில் பக்தி உண்டாகும் கேட்குறவங்களுக்கு. அதனால தான் காலைல மூலப்பாராயணம் பண்ணிட்டு உபன்யாசம் வைக்கிறாங்க. மூலப்பாராயணம் தான் மெயின்.
புரிஞ்சுங்க. சப்தாகன்றது மூலப்பாராயணம் தான் மெயின். நீ மூலப்பாராயணம் படிக்க நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நீ கதை கேட்டால் போதும், பகவான் கதை மட்டும் கேட்டால் போதும், இப்படி தான் சொல்லுவாங்க நிறைய பேர். பகவான் கதை மட்டும் கேட்டு நிறைய பேர் டைவர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் மூலப்பாராயணம் பண்ணுறவங்க டைவர்ட் ஆக மாட்டாங்க, இந்த மாயை சிக்க மாட்டாங்க. ஏன்னா ரகசியமே மூலப்பாராயணம் தான். இந்த மூலப்பாராயணம் படிக்க எப்படியா தமிழில் மூலப்பாராயணம் புஸ்தகம் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நம்ம எந்த மொழியில் நம்ம எந்த மொழிக்காரரோ அந்த மொழியில் வாங்கி மூலப்பாராயணம் ஆரம்பிச்சிடலாம். விடவே விடக்கூடாது. நைட் அண்ட் பாகவத பாராயணத்தில் இருக்கணும் நிஷ்டையாக. அப்போது இவ்வளோ கற்றுக்கத்துறேன்னு எது கத்துறேன்னா அனுபவத்தில் சொல்கிறேன், நான் நடந்த விஷயம் சொல்கிறேன். அப்போ பாகவத பாராயணத்தில் நம்ம நிஷ்டையாக மூழ்கிட்டோம்னா கிருஷ்ணன் நமக்கு கண்ணுக்கு தெரியும். கிருஷ்ண தர்சனம் கஷ்டம், ஈஸியாக கஷ்டம். நீ அர்த்த புஸ்தகத்தை படிக்கல, அர்த்த புஸ்தகம் படிக்கவானா, பாகவத பாராயணம் பண்ணுறதே உனக்கு அது அர்த்தத்தை காமிச்சு கொடுத்துரும். அந்த அர்த்தமாக்கி கிருஷ்ணனை காமிச்சு கொடுத்துரும். ராதாகிருஷ்ணனை உனக்கு பிரத்யட்சமாக்கிட்டோம், சாட்சாத்காரம் பண்ணிட்டோம். நான் சொல்ல பாகவதம் சொல்லியிருக்கு, பிரத்யக்ஷ வர்த்ததே ஹரே, கிருஷ்ணன் வந்துடுவான். வித்தியதே ஹிருதய கிரந்தி ஸ்தித்தியந்தி சர்வசம்சயா ஸ்ரீயந்தே சாசி கர்மம் திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரி. ஹிருதயத்துக்குள்ளே அந்த ஆத்மாவுக்குள்ளே பகவான் திருஷ்ட ஈஸ்வரி, அந்த ஈஸ்வரன் யோகேஸ்வரனாகி கிருஷ்ணன் தெரியும் நம்ம ஹிருதயத்தில். திருஷ்ட நீ பார்ப்ப, திருஷ்டன்னா பார்க்குறது, நீ பார்ப்பி அந்த பாகவதம் படிக்கும்போது ஹிருதய கிரந்திகள்லாம் நம்ம விட்டு போயிடுமா. திருஷ்ட ஏவ ஆத்மனீஸ்வரி, ஜீவாத்மாக்குள்ளே அந்த பரமாத்மா தர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாகவத் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கிறதுலாம். வித்தியதை ஹிருதயத்தில் உள்ள பனிமுடி சிக்கல், நமக்குள்ளே இருக்க குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாம் அறுத்தெறிஞ்சிடும் இந்த பாகவதம். எல்லா சந்தேகத்தையும் வெட்டி எறிஞ்சிடும். எல்லா கர்மாக்களையும் எரிச்சு சாம்பலாக்கிடும். முன்வினை பழையவினை இப்போ செய்யக்கூடிய பாவங்கள், இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள், கோடிக்கணக்கான பாவங்கள் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாகி. அதான் சொல்ல வித்தியதை ஹிருதய வந்து சித்தியந்தே சர்வசம்சயா ஸ்ரீயந்தே சாசிய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரே. அப்போ ஹிருதயத்தில் பகவானை பார்க்க ஆரம்பிச்சோடனே பாகவத்துக்கு படிக்க ஹிருதயத்தை பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டோம். பகவானை பார்க்க ஆரம்பிச்சோடனே இந்த மாற்றங்கள் நம்மளுக்கு ஈஸியாக உண்டாயிடும், சுலபமாக. இதெல்லாம் தன்னாலே உண்டாகக்கூடியது, இதெல்லாம் நீ உண்டாக்குறது இல்லை. அது பாராயணம் பண்ணி வரும்போது இந்த மாற்றங்கள்லாம் உனக்குள்ளே ஏற்படும். இந்த இருதய உள்ள பனிமடி சிக்கல் குழப்பங்கள் எல்லாமே தெளிவடைஞ்சிடும், சிக்கல்லாம் அறுத்தெறிஞ்சிடும், சந்தேகங்கள் போய்க்கிடும், கர்ம விலைகள்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடும். உனக்கு பாவமற்றவனாக நிஷ்பாபனாக புண்ணியாத்மாவாக மகா தேஜஸ்வியாக பிரகாசமாக இருப்பண்ணி அப்படிப்பட்ட பக்தி நிஷ்டை உனக்குள்ளே உண்டாகும். அவர்களுக்குள்ளே இருக்கிற தபஸுனால அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் கூட நம்மளுக்கு அப்படியே சுருக்குன்னு பதியும், பசு மரத்தாணி மாதிரி. இன்னும் இவங்க சொன்ன ஸ்லோகம் அப்படியே அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது, நம்மளுக்குள்ளே பக்தி உண்டாகுதே. ரொம்ப பேச மாட்டாங்க பாகவத பாராயணம் பண்ணுறவங்க, 2 வார்த்தை சொல்லுவாங்க. அந்த 2 வார்த்தை பார்த்தா சுருக்குன்னு போய் பதியும் பாமர் மக்களுக்கு. இந்த பாகவதத்தில் இவ்வளோ அருமையான ஸ்லோகம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுக்கு எதை சொன்னாலும் பாகவதம்னு சொன்னாங்கன்னா, எதை சொன்னாலும் அது பார்த்தா நம்மளுக்கு பெரிய வேத வாக்கு மாதிரி இருக்கும். அந்த மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்டோம் வேத வாக்கு மாதிரி இருக்கும். இப்படிலாம் கூட பாகவதம் சொல்லுவாங்களா, சொல்லியிருக்காங்களே. ஆளுங்குடி பெரியவா மட்டும் இல்லை, ஸ்வயம் பிரகாசன் சரஸ்வதி காஞ்சி மகா பெரியவாலே பாகவதம் கேட்டிருக்காரு. அதேமாதிரி ட்ரிப்ளிகன் பெரியவா, பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி, ஸ்ரீ அண்ணா, முரளிதாஸ் எல்லாம் அந்த பாகவதத்தை தான் எல்லாம் கொண்டாடுறாங்க. பாகவதம் என்ன அவ்வளோ சுவை அந்த பாகவத்தில் இந்த கொட்டி வச்சுருக்கு. அவ்வளோ சக்கரை இருக்குது அந்த பாகவத்தில் அவ்வளோ வெள்ளம் இருக்குது, அவ்வளோ தேன் இருக்குது அந்த பாகவத்தில், அவ்வளோ பால் பாயாசம் இருக்குது அந்த பாகவத்தில். அது அள்ளி அவ்வளோ அமிர்தம் இருக்குது, அள்ளி பருக வேண்டியது மட்டும்தான். பாகவதாமிருத அப்படின்ட்டு பாடுறாரு இல்லையா, அது சரியாக வரல, அந்த பாட்டு தெரியாது. அப்படி போதேந்திராளுடைய கீர்த்தனையில் வருது பாகவதாமிருதத்தை படிக்க அவ்வளோ ஆனந்தப்பட்டு இருக்கார் போதேந்திராலே. அப்படி ரசித்து இந்த பாகவத்தை மகான்கள்லாம் படிச்சிருக்காங்க. நாமெல்லாம் படித்தா அப்படின்னா அந்த உன்னத ஸ்திதி, மகான்களுடைய உன்னத ஸ்திதியை நம்ம அடைவோம். நமக்குள்ளே இந்த காம குழந்தைங்கள்லாம் தூள் தூளாகிடும். இந்த மாயை என்ற மாயை பிசாசி பரிமர்த்தி தானம் உன்னை போட்டு ஆட்டி படிக்கிற இந்த மாயை உன்னை கிட்ட கூட இருக்காது. மாயால் தானே இவ்வளோ துன்பப்படுற, நீ இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிற சம்சாரத்தில், அதெல்லாம் எரிச்சு சாம்பலாகிடும். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த மாயை. இந்த மாயால் ஆட்டி வைக்கப்படுறது தான் ஒருத்தன் கூட நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. சொத்து சுகம் பணம் பதவி பொன்னாசை மண்ணாசைன்னு எவ்வளோ தவிக்கிறானுங்க. ஒருத்தனும் இந்த பணத்தாசைனாலையும் பெண்ணாசை மண்ணாசைனாலும் எவ்வளோ தவிக்கிறாங்க ஒருத்தரும் யோசிச்சு பாருங்கள். நிம்மதி இல்லாமல் அழைகிறான் ஒரு மனுஷன். அப்போ எதனாலன்னா நீ கிருஷ்ண விமுகேன கிருஷ்ணனை திரும்பி பார்க்காம இந்த பாகவத்தை திரும்பி பார்க்காம இருக்கிறதால தான். ஏது பாபகர்மத்தினால்தான் பாகவத்தை படிக்க வேண்டாம். ஏன்னா சரியான கிஞ்சித்துனா கொஞ்சம் கூட இந்த பாகவத்தை கேட்காம, கொஞ்சம் கூட பாகவத பாராயணம் பண்ணாமல், பாகவத சிரவணம் பண்ணாமல், மூலபாரம் படிக்காமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளே.
இவ்வளோ துன்பங்கள் ஆகிறதுக்கான கலியுக தர்மம் ஆகிய பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்காதனால தான். அதனால் வெறித்தனமாக நிஷ்டையாக இந்த பாகவதம் என்னை கைவிட்டால் நான் பாகவத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இரவும் பகலும் இந்த பாகவத்தை பாராயணம் பண்ணிட்டே வா. தப்பானா சரி, தப்பாகி போகுது, தப்பாக படித்தாலும் பரவாயில்ல, அவரை நம்ம திருத்திக்கலாம், சரி பண்ணிக்கலாம். அதுக்காக படிக்காமே இருக்காதீங்க. தப்பாக தான் ஆகும் ஆரம்பத்தில். படிப்படியாக படித்து அப்புறமா எல்லாமே ஆகத்துலேருந்து குச்சில்லை, எல்லாமே படிக்க அப்புறம் சரளமாக மாற்ற ஆரம்பிச்சிச்சுன்னா சரளமாக ஆரம்பிச்சுன்னா அவன் நீ விளையாடுவேன். அவன் உன் ஃபாஸ்ட்டுக்கு மற்றவங்க படிக்க முடியாது. மூளை பாருங்க தெரியுமா? அப்படி ஒரு நல்ல வைப்ரேஷன் உண்டாகும் பாகவதத்தில். அப்போ பாகவதத்தில் எந்த ஸ்லோகம் எங்கே கேட்டாலும் நீங்கள் பட்டு நிறுத்த சொல்லிங்க. மனப்பாடமாக அப்படியே ஸ்துதிகள் அப்படியே ஒப்படைப்பீங்க. உங்கள் வாக்கில் பாகவதம் கேட்கறதுக்கு ஆசையாக காத்துன்னு இருப்பாங்க மக்கள்லாம், ஆண்கள் பெண்கள் எல்லாமே. ஐயோ அவர் சொன்னால் வர்ஷிக்கிறாருப்பா, ஸ்லோகமாக அப்படியே சுகஸ்துதினா அப்படியே சுகஸ்துதி வர்ஷிக்கிறாருப்பா அப்படியே. நம்ம பரா அப்படின்னா தபஸ்வினோ தானபரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவித சுமங்கலா ஷேமை வெந்து விநாயகர்ப்பணம் தஸ்மை சிவசே நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆவிர கங்கா யமுனா கசாதையா ஏ அந்நியச்ச பாபா எது உபாசையாக சுத்தியந்தி தஸ்மை பிரபு விஷ்ணுவே நமக அப்படின்னு அந்த சுகஸ்துதி படிக்கும்போதே அப்படியே அந்த ஸ்லோகமாக அப்படியே வர்ஷிப்பாங்க. அப்படியே மழை திறந்த வெள்ளம் போல அப்படியே வரும் அவங்களுக்கு. அவங்க வாக்கில் பாகவதம் கேட்கும்போது அமிர்தம் மாதிரி நிற்கும். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதனால தான், உலக விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணதால நம்ம அல்ப விஷயங்கள்லாம் நம்மளை பெருசாக போட்டு வாட்டி எடுக்குது. கலிபுருஷன் நம்மளை போட்டு மிதிக்கிறான். எது வரைக்கும்னா ஏமாந்தவர்களிடத்தில் தான் களி தன் வேலையை காட்டுவானா, சூரத்தனத்தை காட்டுவானா. ஏமாந்தவர்கள் யாருன்னா பாகவதம் படிக்காமல் இருக்கிறவங்க, பகவத் பக்தி பண்ணாமல் இருக்கிறவங்க தான் ஏமாந்தவங்க, இந்த பாமர ஜனங்கள். அவர் தான் பணத்தாசை மற்ற விஷயங்கள்லாம் உள்ளே புகுத்தி நமக்குள்ளே தப்பான மது பழக்கம் எல்லாத்தையும் புகுத்தி நம்மளை அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிறான். அவர்களை துன்பங்களில் உழல வைக்கிறான். பலவிதமான கடினமான சோதனைகள் கஷ்டங்களில் அவங்கள நிம்மதியற்றவர்களாக பண்ணுறான் கலிபுருஷன். வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் உண்டாகிறான். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆசைகள் விட முடியாததுனால. ஏன்னா கலிக்கு ஆட்பட்டு இருக்காங்க, கலிக்கு உட்பட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனால் அவங்கள ஆனால் பாகவதங்களை வந்து அந்த களி அவன் வேலையை காட்ட மாட்டான். அவனை பாகவதன் அடிச்சு துரத்திடுவான் அந்த கலிபுருஷனை. ஓடிப்போ. யார் இல்லை கலினா தீர பீரனா, புத்திசாலியான தீரனாக இருக்கக்கூடியவங்களுக்கு இவன் பயந்து ஓடுவான் கலிபுருஷன். ஆமாம், அப்படி பாகவதம் படிங்களுக்கு இந்த பெண்ணாசை மண்ணாசை இதெல்லாம் வசலம் பார்க்கலாம். தூள் வெட்டி போட்டுருவான். இந்த பெண்ணாசையாது மண்ணாசையாது வடு வேற எங்கன்னா போ, நான் பாகவத பாராயணம் பண்ணுறேன், எங்கள்லாம் களியே எங்கள்கிட்ட வராது, ஓடிப்போம். வெட்டி போட்டுறேன், களியையும் பலி கொள்ளும். அப்படிப்பட்ட நாமத்தை சொல்கிறேன். நாமத்தை சொன்னாவே கட்சினா பாகவதம் படித்தா என்ன ஒன்று யோசிச்சு பாருங்க. வெட்டி போட்டுரும் இந்த கலிபுருஷனை, கிட்ட விட வரமாட்டான் கலிபுருஷன். ஆமாம், களிமலா அபகம். இந்த பாகவத பாராயணம் களிமலத்தை அபகரிக்கக்கூடியது, களியை துண்டு துண்டாக களியை வந்து ஒழிச்சு கட்டக்கூடியது இந்த பாகவதம். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பாகவதம், தெரிஞ்சுங்க. ஆனால் பாகவதம் படிக்காதவங்களை வேணால் இந்த வேலை காட்டும். இந்த கலிபுருஷன் மாயில் போட்டு ஆட்டி வைக்கும். பாகவதம் படிச்சுட்டா ஆரம்பத்தை கொஞ்சம் வேலை காட்டுற மாதிரி இருக்கும். பாகவதம் படிக்க தொடர்ந்து நீ நிஷ்டை ஆகிட்டேன்னு சொன்னால் நீ பகவானை நம்புறதுக்கு கொண்ட பகவானுக்கு மேலே நம்பிக்கை உண்டாகணும். இனிமேல் இந்த பாகவத்தை விட்டு நிஷ்டை விட்டு அவன் வெளியே போக மாட்டான், பாகவதமே கதியாக இருப்பான் அப்படின்னு நம்பிக்கை பகவானுக்கு மேலே வந்துச்சுன்னா அவர் நீ பாகவத்தை நீ விடவே மாட்டேன். உனக்கு மேலே புஷ்டி பண்ணுவான் பகவான். மேலே உனக்கு நம்பிக்கை அதிகரிக்க செய்கிற மாதிரி உனக்கு பல விதமான அற்புதங்களை செய்வான். உனக்குள்ள நம்பிக்கை பாகவதம் படிக்கிறதுனால உனக்கு பல அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா அது உன் நம்பிக்கை அதிகரிக்க செய்வதற்காக. எப்படி நாரதற்கு ஒரு தரிசனம் கொடுத்தது எதுக்காகனா மேலும் பகவானை தரிசனம் பண்ணுற ஆசையினால் மற்ற உலக ஆசைகளை விட்டு பகவானை தரிசனம் பண்ணுற ஆசை அவனுக்குள்ள அதிகரிக்க செய்வதற்காக நாரதருக்கு 5 வயசுலேயே பகவான் எப்படி தரிசனம் கொடுத்தாரோ அது மாதிரி இந்த பாகவதத்தில் நிஷ்டையாக இருக்கிறவங்களுக்கு மேலும் பாகவதம் படிக்கிறவங்களுக்கு அதிகமாக பாகவத்தினால் பல நன்மைகள் ஏற்படுறது அவங்க உணர்வாங்க. அதெல்லாம் என்னென்னா மேலும் பாகவதம் நிஷ்டையை அடையிறதுக்காக பகவான் இந்த ஏற்பாடு பண்ணுறான். அப்போது படிக்க அப்போ பாகவதம் நிஷ்டை ஆகிடுவேன். பாகவத்தை விட மாட்டேன். ஃபஸ்ட்டு பாகவத்தை நீ பிடிப்பா, அப்போ பாகவதம் உன்னை பிடிச்சிக்கும், விடாது. அப்போ தொடர்ந்து பாகவதம் பாராயணம் பண்ணிடணும், இரவும் பகலும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பேன். அப்போ எந்த உலக விஷயங்களை கான்சன்ட்ரேட்டு போகாது. ஆனால் உனக்கு தேவைகள்லாம் எப்படி பூர்த்தி ஆகும்? தன்னாலே உனக்கு வந்து பூர்த்தி ஆகும் எல்லா தேவைகளும். பகவான் யோகக்ஷேம அவன் பார்த்துவான். நீ எப்போ அணைஞ்ச சிந்தை இந்த இரவும் பகலும் என் நாமத்தை சொல்கிறியோ, பாகவத பாராயணம் பண்ணுறியோ, நான் உன் பார்த்துப்பேன் உன் சேஃப்டி எல்லாம். இதுக்கு தனியாக நான் குருவை ஆசைக்கணும், அங்கே போனேன் இங்கே போனேன் வீணாக அலையாதீங்க. அங்கங்கே போனேன் அந்த மகாத்மாக்கள்லாம் உன்னை தேடி வருவாங்க. மகாத்மா நீ எந்த சாதுக்கள் போனால் சாதுக்கள் தர்ஷனம்லாம் உனக்கு ஈஸியாக கிடைக்கும்.
நீ பாகவத பாராயணம் பண்ணே இருந்தாவே உனக்கு சத்சங்கம் தன்னாலே தேடி வரும். சத்சங்கத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அங்கே போவீங்க, இங்கே போய் எல்லா மகாத்மாக்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். பகவான் அனுகூலம் ஆகிடுவான். மகான்களை காட்டி கொடுப்பான். மகான்களை போய் சேவிப்பீங்க. மகானுடைய அனுகூலம் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருப்பீங்க. அதே சமயத்தில் சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் போல் அந்த புண்ணிய காரியங்கள் நடக்கிற இடத்துலலாம் உனக்கு அந்த வைப்ரேஷன்லாம் பெற்றுக்கொள்ளும்படி பகவான் அங்கெல்லாம் அனுப்புவான். அந்த பாக்கியத்தையும் கொள்ளச்சின்னு வருவீங்க. நீ ஒரே பாகவத நிஷ்டையாக இருந்தாவே போதுமானது. ஆனால் மறுபடியும் என்னென்னா எல்லாம் கொடுத்தது இந்த பாகவத பாராயணம் தான். இந்த பாகவத பாராயணத்தில் இந்த நாம சங்கீர்த்தனம் நிஷ்டையாக இருந்தாலும் சரி, பாகவத பாராயணம் நிஷ்டையாக இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும், இந்த க்ஷேமங்கள்லாம் இந்த மகான்கள் தரிசனம், மகானுடைய ஆசீர்வாதம் பெறது, அப்போ இந்த சத் சங்கத்தில் போய் ஈடுபடுறது, அந்த புண்ணியங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஈஸியாக சம்பாதிச்சு கொடுத்துரும். ஆனால் இதுக்கு மூல காரணம் எதுனா நீ படித்த பாகவத மூல பாராயணம் தான். அப்போ பாராயணம் பண்ணே வந்தாவே நீ நாமசங்கீர்த்தனம் தனியாக பண்ண அவசியம் இல்லை. நாமசங்கீர்த்தனம் பண்ணுறவங்க பாகவதம் தனியாக படிக்கணும் அவசியம் இல்லை. நாமசங்கீர்த்தனே போதும். இப்போ ராமராமன் சொன்னால் அதுவே எல்லாத்தையும் சாதிச்சு கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ பாகவத பாராயணம் பண்ணுறவங்க அது நம்புறாங்கன்னா அதுவே எல்லாத்தையும் சாதிச்சு கொடுத்துரும். இவங்களுக்கு மற்ற பாக்கியங்கள்லாம் எல்லா சத்பாக்கியங்களும் இவங்களுக்கு தேடி தேடி வரும். எல்லாமே இவங்க கேட்டதெல்லாம் பகவான் கொடுக்கும். கேட்காதெல்லாம் பகவான் கொடுப்பான். இவங்களுக்கு கேட்டது மட்டும் இல்லாமல் கேட்காதெல்லாம் பகவான் கொடுப்பான். இவங்களை செழிப்பாக வச்சுருப்பான். பகவான் புஷ்டியாக வச்சுருப்பான், குளிர்ச்சியாக வச்சுருப்பான். இந்த சம்சார சாதங்கள் தாபங்களால் பாதிக்கப்பட மாட்டாங்க. பசும் குழம்பு இதில் கண்ணுக்குட்டி குழம்படியில் இருக்கிற தண்ணி மாதிரி ஈஸியாக சம்சார சாகத்தை தாண்டிடுவாங்க. கஷ்டங்கள்லாம் சுலபமாக கந்துடுவாங்க. இவங்க மற்றவங்களை கடத்தி வைப்பாங்க. மற்றவங்கள துன்பத்திலேருந்து வெளியேற்றிடுவாங்க. இவங்க இந்த பாகவத பாராயணம் பண்ணுறாங்க. ஆமாம், மற்றவங்களுக்கு பக்தி இவங்க புகட்டுவாங்க. மக்கள் பக்தி உண்டு பண்ணிடுவாங்க. இவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நோய்கள் குணமாயிடும். அவங்களுக்கு பக்தி பிரகாசிக்கும். எல்லாமே இவங்க அனுகிரகத்தினால் கிடைச்சிடும். ஏன்னா அவ்வளோ தபஸை சம்பாதிச்சு வச்சுருக்காங்களே. இரவும் பகலும் பாகவத பாராயணம் பண்ணி அவ்வளோ தபஸை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இல்லையா. அது யாருக்கு அனுகிரகம் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே பழிச்சிடும். அவங்களுக்குள்ள பாகவதம் பிரகாசிக்கும். அப்போ பாகவத பிடிச்சிடும். அப்போ அந்த ஸ்லோகம் படிக்கலாமா, இந்த ஸ்லோகம் படிக்கலாம், பிரகலாச்சத்தை படிக்கலாமா, துருவச்சத்தை படிக்கலாமா, கிருஷ்ண லீலைகளை படிக்கலாமா அப்படின்ற அவங்களுக்கு அப்படியே பாயும் மனசு. ஏன் இந்த பாகவத பித்து எனக்குள்ளே இப்படி பிடிச்சிது அப்படின்னு பார்த்தா அந்த மகாத்மா இரவும் பகலும் பாகவத பாராயணம் பண்ணுறாலே அந்த மகாத்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுனால. அம்பரீஷ சரித்திரம் படிக்கலாமா, நல்லா இருக்கே. ரந்திதேவ சரித்திரம் படிக்கலாமா, 9ஆம் ஸ்கந்தம், ராமோதரம், பரசுராமோதரம்லாம் படிக்கலாமா அப்படின்னு சேவன மகர்ஷி கதை அப்படின்ட்டு ஆசையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆசையாக படிப்பாங்க, ருச்சிகரமாக படிப்பாங்க. அதான் சியான் மகத் சேவையா வாசுதேவ கதா ருச்சி. மகானுடைய சேவையானது வாசுதேவனுடைய கதையில் ருச்சி உண்டாக்கிடும். சியான் மகத் சேவையா விப்ராக புண்ணியதித்த நிஷேவதாத்தம் வாசுதேவ கதா ருச்சி அப்படின்னு ஆரம்பத்திலே பாகவதர் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அதான் சொல்கிறேன். சத்தியா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்துன்யாபானு செய்த புண்ணியத்தித்தங்கள்லாம் அடிக்கடி சேவிக்கிறதுனால தான் பரிசுத்தமாகும். சத்தியா புனந்தி மகான்களை இந்த பாகவத பாராயணம் பண்ணுற மகாத்மாக்களை சூதரை தர்ஷனம் மாற்றத்தினாலே பரிசுத்தமாயிட்டாங்களாம் சௌனகாதி மகர்ஷிகள் சொல்கிறாங்க. சூதர் அப்படிப்பட்ட பாகவத நிஷ்டர். சுகாச்சார வாக்கில் பாகவதம் கேட்டால் அவர் பாகவதம் அந்த புராண பிரவச்சகர் அவர் சூதர். அனவரதம் பாகவதம் 18 புராணம் தான். 18ஆம் புராணம் பாகவதம் தான் அவர் எப்பவும் ஜபிச்சுனே இருப்பாராம் சூதர். அதனால் அவரை பார்த்த உடனே சொல்கிற சத்தியா புனந்தி நாங்கள் உடனே புனிதம் அடைஞ்சிட்டுமே. கலிமாகதம் ஆக்ஞேய கஷேத்திரஸ்மே வைஷ்ணவ வயம் ஆசினா தீர்க்க சத்திரே கதாயம் சக்ஷனா ஹரேஹே. அதனால் தொன்ன சந்தர்ஷித தாத்திர துஸ்தரம் நிஸ்திதிஷதம் கலிம் சத்வ ஹரம் பும்சாம் கர்ணதாரை வர்ணம். பகவானால் காட்டப்பட்ட படகோட்டியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் மூலமாக நாங்கள் கலியை சுலபமாக கடந்துருவோமே அப்படின்னு சொல்லி சௌனகாதி மகர்ஷிகள் சூதர வாக்கில் சூதரை புகழ்கிறார்கள். சூதர் அனவரதம் பாகவத நிஷ்டர். அப்படியேப்பட்ட பாகவதம் படிக்கிற அவர் வாக்கில் பாகவதம் கேட்கணுன்ற ஆசையினால் அந்த சௌனகாதி மனுஷன்லாம் வயந்தன வித்திருப்தியாமல் உத்தம ஸ்லோக விக்ரமே. உங்கள் வாக்கில் கேட்கும்போது பாகவதம் போதும் தோணல. சுவாது பதே பத்து திதிப்பாக இருக்குது இன்னொன்றும் கேட்கணும் ஆசையாக இருக்குது. அந்த உத்தம ஸ்லோகனுடைய பராக்கிரமங்கள்லாம் மேல்மேலே நீ சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நான் கேளுங்க அது அப்படின்னு சொல்லி வயந்தன வித்திருப்தியாமல் உத்தம ஸ்லோக விக்ரமே. ரசஞானம் சுவாது ரசஞானம் உள்ளவர்களுக்கு அது பதமாக இனிக்குமே. அதுவும் உங்கள் வாக்கில் கேட்கும்போது அப்படின்னா சூதர் வாக்கில் பாகவதம் கேட்குது அவ்வளோ இனிக்கு தான். அந்த ரச ஞானம் நமக்குள்ளே உண்டாக்கிட்டு தான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த மகாத்மா. அப்படி பாகவத நிஷ்டையில் இருக்கக்கூடிய சூதரை பார்த்த உடனே உங்களுக்கு பக்தி உண்டாயிடுச்சு. அதான் சத்தியா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்துன்யாவை. ஏன்னா இவரெல்லாம் மகாத்மாக்கள். பிரசமாயனகா எப்பொழுதும் பிரசன்னமான மனத்துடையவர்கள், பிரசன்னமான மனம் படைத்தவர்கள் பாகவத பாராயணம் பண்ணுறவங்க. ஆமாம், யத்பாத சம்சயா சூத முனையா பிரசமாயனகா சத்தியா புனந்தி உபஸ்பிருஷ்டா ஸ்வர்துன்யாபானு. எந்த பாதக திருவடி கமலங்களை எப்பொழுதும் பாகவதீரத்தை தேக்கி வச்சிருக்கிறோம். பகவான் திருவடி கமலங்களுடைய குளிர்ச்சியில் சுகத்தை அனுபவிக்கின்ற அந்த பாகவதர்கள் அனவரதமும் பிரசன்னமான ஹிருதயத்தோடு கிருஷ்ண பக்தியில் தலைக்கிற அந்த சூதர் வாக்கில் இப்போ பாகவதம் கேட்கணுமா. அதனால் சொல்கிறேன், உங்களை தர்ஷனம் மாற்றத்தினாலே நாங்கள் எத்பாத பகவானுடைய திருவடி கமலங்களை நன்றாக ஆசித்தவர்களாகிய நீங்கள் பாகவத்தை கெட்டியாக பிடிச்சிருக்கிற நீங்கள் உங்கள் தர்ஷனத்தினாலே சத்தியா புனந்தி உபஸ்பிருஷ்டா உடனே எங்களுக்கு
எங்களுக்குள்ள கிருஷ்ண பக்தி உண்டாயிடுச்சு, அந்தளவுக்கு நாங்கள் புனிதமாயிட்டோமே, அதெல்லாம் அந்த கிருஷ்ண கதைகளை எங்களுக்கு பேசுங்களேன், சொல்லுங்களேன். அந்த கிருஷ்ணன் வந்து எதுக்காக வந்து தேவிக்கு வசுதேவருக்கும் மகனாக பிறந்தான், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்களேன். சகல சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன, அதெல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. கிருஷ்ண சம்பந்தமான விஷயமே நிறைய கேள்வி கேட்குறாங்க. 3 கேள்வி கிருஷ்ண சம்பந்தமான விஷயந்தான். பகவான் தர்மத்தை போன பிறகு தர்மம் யாரை ரட்சிக்கிறது, இது கிருஷ்ண சம்பந்தமான கேள்வி. அதே சொல்ல பலராமர் கிருஷ்ணரோடு சேர்ந்து மனுஷ செயல்கள் மீறிய செயல்கள் என்னென்ன செய்தாங்க. அதே போல் கிருஷ்ணாவதாரம் எதுக்காக, எஸ்ய சிகிச்சையா, எதை செய்வதற்காக, தேவைக்கும் வசுதேவசிய ஜாதசிய வசுதேவசிய எஸ்ய சிகிச்சையா, எந்த காரியத்தை செய்வதற்காக தேவிக்கு வசுதேவுக்கும் மகனாக பிறந்தார். அதே சுந்தர் பகவானுடைய அவதார கதைகளை சொல்லுங்கள். அவன் பகவான் சம்பந்தமான விஷயங்களே நிறைய கேள்விகளாக கேட்குறாங்க. அப்படின்போது கிருஷ்ணலீகளே பற்றி 3 கேள்வி கேட்குறாங்க. அப்படின்போது கிருஷ்ணன் சம்பந்தமான விஷயம் கிருஷ்ண சம்பிரஷ்னம் ஏனாத்மா சுப்பிரசித்தி, ஏன்னா கிருஷ்ண சம்பந்தமான கேள்வி தான் ஆத்மாவை பூர்ண சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு பின்னாடி சூதர் சொல்ல போகிறார். இதெல்லாம் வந்து ஏன்னா சூதர் வாக்கில் இந்த பாகவதம் கேட்கணுன்ற ஆசையினால் பகவான் திருவடி கமல் ஆசிரித்த உங்களுடைய தரிசனம் மாத்திரத்தினாலே நாங்கள் பவித்திரமாயிட்டோம், எங்களுக்குள்ள கிருஷ்ண பக்தி பிரகாசிக்குது. ஆனால் கங்கை முதல் புனிதங்கள் சேவிச்சா என்னைக்கு ஒரு நாள் பாவத்தை போக்கி அது நம்மளை பக்தியில் ஈடுபடுத்த செய்வா. ஆனால் மகான்கள் தரிசனம் மாத்திரத்தினாலே நம்ம பாவத்தை போக்கி நம்ம சத்தியாக புணந்தினா பாவங்களை போக்கி அந்த பக்திக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவத்தை போக்கி நம்மளை பக்தி பிரகாசிக்க செய்வாங்களாம். சத்தியபணந்தி புஷ்பஷா ஸ்வத்துன்யாபம் அனுசேவையா அப்படின்னு சொல்கிறார் சூதர். இது சவுனவாதி மகர்ஷி சொல்கிறாங்க, சூதரை பார்த்து போடுறாங்க. அப்படி இந்த பாகவதம் மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்க 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 அவ்வளோ பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்கும். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய சொல்லலாம், நான் சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் அவ்வளோ பவர்ஃபுல் இந்த நிஷ்டை, பாகவத நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு கிருஷ்ணன் நல்லா தெரியும், கண்ணுக்கு எதிர தெரியும். அதெல்லாம் வெண்ணெய் திருடுற அந்த கிருஷ்ணன் ஒரு காலை தூக்கின்னு ஒரு கையை தூக்கி அந்த பானைக்குள்ளே கையை விட்டு அப்படி அந்த வெண்ணெய் வாயெல்லாம் வழிக்கிற அந்த கிருஷ்ணன், அந்த குழந்தை கிருஷ்ணனை ஒரு காலை தூக்கி ஒரு காலை வந்து அப்படியே நத்தனம் மாறுற மாதிரி ஒரு காலை தூக்கிட்டு ஒரு கையை தூக்கி அந்த பானையில் அந்த மேலே உரி தொங்குற அந்த பானைக்குள்ளே கை விட்டு அந்த கிருஷ்ணன் வெண்ணெய் சாப்பிட்ற அந்த ரூபத்தை பார்க்கும்போது அப்படியே நம்ம மனசில் அப்படியே தோணும் அந்த கிருஷ்ண ஸ்வரூபம். அப்போ அந்த மயில் பிள்ளை அணிந்த அந்த கிருஷ்ண குழந்தை கிருஷ்ணன் நமக்குள்ளே, அந்த பாலகிருஷ்ணன் நமக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்குள்ளே அந்த கிருஷ்ண பாகவதம் படிக்கும்போதே நம்மளுக்கு இந்த தரிசனங்கள்லாம் கிடைக்கும், இந்த அனுபவங்கள்லாம் உண்டாகும். நரசிம்மாவதாரம் படிப்போது நரசிம்மரே நம்மளுக்கு தெரிவார், வாமனாவதாரம் நம்மளுக்கு தெரிவார், திருவிக்ரமாவதாரம் பகவான் ஓங்கி உலகளந்தவனாக அப்படியே நம்மளுக்குள்ள காட்சியளிப்பான், வராகவதாரம்னா வராகமூர்த்தி நம்மளுக்கு காட்சியளிப்பான். அப்படியே பாகவதம் படிக்கிறவங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் நிறைய திருஷ்ட ஏவாத்மனி ஈஸ்வரி, ஹிருதயத்துக்குள்ளே ஆத்மாவுக்குள்ளே அந்த ஈஸ்வரனை பார்த்துருவாங்களாம். திருஷ்டனா பார்க்குறதுன்னு அர்த்தம். திருஷ்ட ஏவ ஆத்மன் ஈஸ்வரன் நம்ம ஹிருதயத்துக்குள்ளே அந்த ஆத்மாவுக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த ஈஸ்வரனை பார்ப்பாங்களாம், வராகமூர்த்தியாக பார்ப்பாங்களாம், நரசிம்மமூர்த்தியாக பார்ப்பாங்களாம். வைகுண்ட கோலத்தில் பகவான் எழுந்தருள் இருக்கிற அப்படியே வைகுண்ட கோலத்தில் சனகாதி முனிவர்களுக்கு காட்சியளித்த அந்த வைகுண்ட கோலத்தில் பகவானை பார்ப்பாங்களாம். லக்ஷ்மியோட கூடிய வைகுண்ட கோலத்தில் பிரம்மதேவருக்கு தரிசனம் அளித்த அந்த ஆதிசேஷ சயனத்தில் தரிசனம் கொடுத்த அந்த லக்ஷ்மி மாநாளில் பார்ப்பாங்களாம். ஹிருதயத்தில் பகவான் விஸ்வரூபத்தை பார்ப்பாங்களாம், பலிசக்கரவர்த்தி காட்டின விஸ்வரூபத்தை, அர்ஜுனன் காட்டின விஸ்வரூபத்தை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதில் பாகவதம் படிக்கும்போது இந்த தர்சனங்கள்லாம் நமக்குள்ளே ஆகுமா, இந்த தர்சனங்கள் இந்த சாட்சாத்காரம்லாம் நமக்குள்ள அனுபவங்கள் உண்டாகுமா. அப்போ கிருஷ்ணன தரிசனம் அடிக்கடி உண்டாகும். 10ஆம் ஸ்கந்தத்தில் படிக்கும்போது கிருஷ்ணன் வந்து நம்ம கோவர்த்தன பற்றி படிக்கும்போது அப்படி கோவர்த்தனதாரியாக பகவான் காட்சியளிப்பான், கிரிதாரியாக காட்சியளிப்பான். அப்போ காளிய நத்தனா காட்சியளிப்பான். வைகுண்ட அப்படியே வாயில் வந்து உலகங்கள் காட்டினக்கூடிய அந்த மிருதபக்ஷ லீலையில் வந்து பகவான் என்னன்னா அந்த கிருஷ்ணன் வந்து வாயில் உலக சார்ந்த அந்த கிருஷ்ணனாக அந்த மண்ணை தின்னக்கூடிய கிருஷ்ணன் வந்து நம்ம காட்சியளிப்பான். வெண்ணை திருடுற கிருஷ்ணன் நம்ம காட்சியளிப்பான், திருட்டு கிருஷ்ணன். அப்போ தாமோதரன் உரலில் கட்டப்பட்ட கிருஷ்ணன் நம்ம காட்சியளிப்பான். இது மாதிரி நிறைய தரிசனங்கள் நமக்குள்ளே ஆகும். பாராயணம் பண்ணிகிட்டே வந்தால் நமக்குள்ளே இந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். நிறைய இது மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும். அதை படித்து நமக்குள்ளே அர்த்தங்கள் நிறைய புரிய ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கன்னு நினைக்காதீங்க. எது புரியுதோ அது அனுபவத்தில் ஏற்படும். உங்களுக்குள்ளே நிறைய படித்து புரிஞ்சுன்னு ஆசைப்பட மாட்டீங்க. கொஞ்சம் படித்தாலும் அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே அப்படியே ஸ்டன் ஆகிடுவீங்க, அப்படியே ஸ்டன்னாக நின்றுவீங்க. அப்படியே பாராயணத்தை அப்படியே நிறுத்திட்டு அந்த ஸ்டன் ஆகிடுவீங்க. கண்ணீர் வந்துடும், அப்படியே தொண்டை கற்கத்தை உண்டாயிடும். அந்த பகவான் இப்படி லீலை பொறுத்தானே, யசோதைக்கு வந்து அந்த உரலில் கட்டுப்பட்டானே, அப்படி பக்தர்களுக்கு நச்ச அந்தர் பகிர் நச்சா, எந்த பகவானுக்கு உள்ளும் இல்லையோ வெளியும் இல்லையோ மேலும் இல்லை கீழில் அந்த பகவானை கட்டி போட்டாலே யசோதைன்னு சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே தொண்டையில் கற்கதும் அப்படியே விக்கின்னு வந்துடும். அப்படியே குசலருக்கு அப்படி அனுகிரகம் பண்ணானே, அப்படி அவன் சாப்பிட்டு அவளை அந்த ஒரு படி அவளை எடுத்து வாயில் போட்டுக்கினானே, அந்த குசலை கொடுத்த அவளை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு தொண்டை கற்கத்தம் உண்டாயிடும். அந்த யசோதைக்கு அப்படி கட்டுப்பட்டானே பகவான்,
அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாலலீலைகள் வாயில உலகங்கள்லாம் காட்டினான், அகிலாண்டங்களையும் காட்டினான் போது அப்படியே பிரமிச்சு போயிடுவோம். இதெல்லாம் யசோதை பிரமிக்கிறதில்ல, அந்த உலகங்கள்லாம் வாயில பார்த்து நம்ம பிரமிச்சிடுவோம். அதெல்லாம் அந்த யசோதமயமாக தன்மயமாக ஆக்கிடும் அப்படி நம்மளை, அப்படி உருக செய்திடும் இந்த பாகவத்துக்குள்ளே, அப்படி மெல்ட் ஆகிடும் நம்மளை பாகவத்தில். அது என்ன பண்ணோம், நிஷ்டையாக பாராயணம் பண்ண நம்மளுக்கு அதெல்லாம் புரியும். நம்மளுக்கு புரியாது, மனசு எங்கேயோ சதறடியும், பரவாயில்ல சதறடிஞ்சு போகுது, நம்ம பாட்டு மூளை பாராயணம் பண்ணே வருவோம். ஒரு மூளை பாராயணம் 2 மூளை பாராயணம் தான் அப்படி இருக்கும். தொடர்ந்து நம்ம மூளை இதான் நிஷ்டை, இனிமேல் இதை நான் விட மாட்டேன், எனக்கு என்ன தான் உயிரே போனாலும் நான் பாகவத்தை விட மாட்டேன் அப்படின்னு நிஷ்டையாகிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள பகவான் என்ன பண்ணால் உன் மூடை திருப்பிடுவான். ஏன்னா உலக விஷயங்களில் இருக்கிற மூடு பாகவத்துக்குள்ளே திருப்பி உனக்கு பாகவத்துள்ள ஸ்லோகம்லாம் புரிய ஆரம்பிச்சுட்டு அதை படிக்கும் போதே உனக்குள்ள அனுபவங்கள் ஏற்படும், பகவானுடைய தரிசனங்கள் ஏற்படும். பகவான் வெண்ணத்திரடு லீலைகள் படித்தா வெண்ணத்திரடு லீலை கிருஷ்ண காட்சி அளிப்பான், வயிற்றில் உரலை கட்டின லீலை பார்த்து தாமரை லீலை பகவான் காட்சி அளிப்பான். அப்புறம் திருட்டு லீலைகள் பற்றி படித்தோம்னா திருட்டு லீலைகளில் பகவானுக்கு பசங்களோட விளையாடின அந்த காட்சி அளிப்பான். அப்போ காளிய நர்த்தனம் பண்ண அந்த கிருஷ்ண காட்சி அளிப்பான், கோவர்தன கிருஷ்ண காட்சி அளிப்பான். பிரம்மமோகன் இல்லை பல குழந்தைகளாக மாறின பல விஷ்ணுக்களாக பகவான் காட்சியளித்த அந்த பிரம்மபோதருக்கு அப்படி பிரம்மமோகன் நிலையத்தின் காட்சியளித்தான், அதெல்லாம் நம்மளுக்கு காட்சியளிப்பான். இது மாதிரி 1498 ஸ்திரீகளோடு 1498 ரூபத்தில் பகவான் எத்தனை பெண்களோடு குடும்பத்தினே பலவிதமான நாரதர் பார்த்த அதிசயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த ரூபத்தில் நம்மளுக்கு காட்சியளிப்பான். கோபிகள்லாம் ராசலியில் எத்தனை கிருஷ்ணன் தானோ அத்தனை கிருஷ்ணனாக பகவான் காட்சியளித்து அது மாதிரிலாம் நம்மளுக்கு தரிசனமாகும். இத்தனை கிருஷ்ணனா, இவ்வளோ பெண்களோடு அப்படி கும்மி அடிக்கிறானே பகவான், அந்த கோலாட்டம் போட்டு அப்படி அந்த ராசலிலை அனுபவங்கள்லாம் நமக்குள்ளே ஏற்படும். இதெல்லாம் நம்மளுக்கு சாட்சாத்காரம் ஆகும்னா பாகவத பாராயணம் மூல பாராயணம் மட்டும் பண்ணாவே போதும். அர்த்தமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அர்த்தம் படித்தா நம்மளுக்கு கொஞ்சம் போராடி, ஆனால் மூலப்பாராயணம் படிச்சுனே வந்தால் நமக்குள்ள வைப்ரேஷன், அந்த ரிஷிகளுடைய வாக்கியத்தை நேரடியாக அனுபவிக்கணும் இல்லையா, ரிஷி வாக்கியத்துக்கு அந்த தபஸ் சக்தி, அந்த வியாசுடைய தபஸ், சுகாச்சாரியுடைய தபஸ் நமக்குள்ளே அப்படியே கிடைக்கும். அப்போ பகவான் நாராயணத்துலேருந்து அப்படியே பிரத்யட்சமாக வந்தது இது. இந்த அப்போ நடுவில் எத்தனை மகாத்மாக்கள் இது மூலப்பாராயணம் பண்ணியிருப்பாங்க. அந்த உச்சிஷ்டம் அந்த மகாத்மாவுடைய தபஸ்லாம் ஒன்றா சேர்த்து நம்மளுக்குள்ளே இப்போ படிக்கும்போது நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். நம்ம அந்த மூலப்பாராயணம் படிக்க நமக்குள்ளே அர்த்தங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இருந்தது தான் நம்மளுக்கு நம்ம மனசு எங்கே சதறடியும். தொடர்ந்து படிக்க இதே நிஷ்டை தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு கதி அப்படின்ட்டு, நீ தான் கதி, நீ தான் தொம்மையவே மாதா, தொம்மையது பிதா, நீ தான் கிருஷ்ணனுக்கு எல்லாமே, அம்மா அப்பா எல்லாமே நீ தான் கதி, நீ தான் குரு, நீ தான் தெய்வம், எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிஷ்டையாக அந்த பாகவத்தை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியக்கூடாது, உலகமே எனக்கு தெரியக்கூடாது, அந்த பாகவதமே கதி அப்படின்னு சொல்லிட்டு பாகவத்தை படிக்க எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு பகவான் எனக்கு புரிய வைக்கிறானோ புரிய வைக்கலையோ, எனக்கு இது புரிதோ புரியலையோ, இல்லை என் மனசு செதறடியதோ, எனக்கு வாக்கு சரியாக ஸ்பஷ்டமாக வரல, பரவாயில்ல, ஆனால் நான் பாகவத்தை விட மாட்டேன், நான் படிப்பேன். பகவத்கீதை படிக்க வரலாம் கூட படிப்பேன்னு புரியாதமாக இருந்தது. அவர் தான் பார்த்தா பகவான் சாட்சாத்காரம் அவருக்கு உண்டாயிடுச்சு. அது மாதிரி நிஷ்டையாக உன்னுடைய பக்தி திடமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ். பாகவதம் பிரத்யக்ஷம் நீங்கள் தனியாக பகவானை தரிசனம் பண்ண அவசியம் இல்லை. பாகவதம் படிக்கும்போது நம்ம தரிசனம் ஆகினே இருக்கும். அதான் சொல்ல பிரகாயதஸ்வ வீரியானி தீர்த்தபாத பிரியஸ்ரபா ஆகுது இவமே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி. பகவானுடைய பெருமைகளை பாட ஹிருதயத்துக்குள்ள நாரதர் ஹிருதயத்தில் எப்படி பகவான் ஆகுது இவை கூப்பிட்டவன் போல ஹிருதயத்தில் அடிக்கடி தர்சனம் வரும். ராமதத்தை பற்றி பேசினா ராமர் கோதண்ட பாணியாக காட்சி அளிக்கிறான். கிருஷ்ணாவை பார்த்தா புல்லாங்குழி ஏந்தி வேணுதரன் முரளிதரன பகவான் காட்சி அளிக்கின்றான். என்னென்ன வராகமூர்த்தி பார்த்து வராகமூர்த்தி பகவான் காட்சி அளிக்கிறான், நரசிம்மூர்த்தியை காட்சி அளிக்கிறான். காளிநத்தனம் பண்ண லீலையை பற்றி பேசினா காளிநத்தனம் ஹிருதயத்தில் பகவான் காளிநத்தனம் பகவான் ஹிருதயத்தில் காட்சி அளிக்கிறானா. யார் பிரகாயதஸ்வ வீரியானி பகவானுடைய புகழை பாடும்போது பிரகாயதனை பாடுறது. தீர்த்தபாத பிரியஸ்ரபா எந்த கங்கை முதலிய புனிதத்தங்களை உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த திருவடி கமலங்களை தியானிக்கின்றோமோ தீர்த்தபாத பிரியஸ்ரபா அப்படிப்பட்ட பெரியமுள்ள புகழுடையவனாகி அந்த புகழை நம்ம பாடும்பொழுது பிரியஸ்ரபா பிரகாயதஸ்வ வீரியானி தீர்த்தபாத பிரியஸ்ரபா ஆகுதை இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாது. சீக்கிரமாக ஹிருதயத்தில் பகவான் காட்சி அளிக்கிறான். நமக்குள்ள இப்போ சாட்சாத்காரம் ஆகிடும். அடிக்கடி கிருஷ்ணனை ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணும், பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணிக்கும். ஞானக்கண்ணில் ஃபஸ்ட்டு ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணிக்கும், அப்புறமா ஊனக்கண்களாலையும் எப்படி துருவனுக்கு ஃபஸ்ட்டு ஹிருதயத்தில் காட்சி அளித்து அப்போ வெளிப்புறமாக ஊனக்கண்களால் பார்க்கும்படியாக பிரத்யட்சமாக சாட்சாத்காரம் ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம பாகவதம் படிக்கும்போது அன்றைக்கி தபஸ் தான் யுக தர்மம் தபஸ்னால் துருவன் பார்த்தாரு. இன்றைக்கி கலியுக தர்மம் வந்ததுன்னா பாகவத பாராயணம் தான் இது யுக தர்மமாக இருக்கிறதுனால பாகவத பாராயணத்தில் பகவான் தரிசனம் கொடுத்துருவான். அப்போ பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரே, இந்த வாங்மயம் புத்தி, இந்த வாக்குமயமான பாகவத்தை கேட்க பாராயணம் பண்ண நம்மளுக்கு பிரத்யக்ஷமாக பகவான் காட்சியளிப்பான் சங்கசக்கர கதாதாரியாக. இதை படிக்கும்போது நம்மளுக்கு சாட்சாத்காரம் உண்டாயிடும். ஹிருதயத்தில் பகவான் முதல்ல தெரியும். அப்போ ஊனக்கண்களாலையும் பகவான் தெரியும்படி அடிக்கடிக்கு காட்சி அளித்து உங்களோட பேசுவான். நீ பாகவத நிஷ்டையாக இருந்துட்டான். வல்லபாச்சாரியருடைய கதை விட்டல்தாஸ் மகாராஜ் சொன்னார். வல்லபாச்சாரியார் அப்படி தான் பாகவத நிஷ்டையிலேருந்து பகவானை தரிசனம் பண்ணார். அவர் தான் அந்த அது
அந்த டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. அது ஒரு மூர்த்தி, அந்த கிருஷ்ணன் கையை மேலே தூக்கின கிருஷ்ணன், அந்த கோவத்தில் தூக்குற மாதிரி கையை விரல் தூக்கின கிருஷ்ணன், அது என்ன கிருஷ்ணன் பேர் டக்குன்னு வர மாட்டேது, ஸ்டக் ஆயிடுச்சு. இந்த பாகவத்தில் நினைஞ்சிட்டு அந்த கிருஷ்ணன் பேர் வந்து கோபிநாத் இல்லை, அந்த கிருஷ்ணனை வந்து ஸ்தாபிச்சார் இல்லையா வல்லபாச்சாரியார், அவருடைய பிள்ளைகள்லாம் வந்து அது அதிகமாக கொண்டாடினாங்க இல்லையா அந்த பகவானை. அந்த அந்த மூர்த்தி பேர் ஐயோ ராமா டக்குன்னு வர மாட்டுது. கோபிநாத் ஏதோ ஒரு பேர் பாரு. சரி, அது வரும்போது வரட்டும். டக்குன்னு எனக்கு பாருங்கள், நல்லா ஈஸியாக ஞாபகம் வரக்கூடிய அந்த மூர்த்தி பேரை இப்போ டக்குன்னு எனக்கு ஸ்டக் ஆகி போச்சு, அந்த மூர்த்தி பேர் வரல. சரி, ஓகே. அப்படி வல்லபாச்சாரியார் ஸ்தாபித்த அந்த மூர்த்தி, அந்த கிருஷ்ணஸ்வரூபம் இல்லையா, அந்த ரூபம் வந்து ரொம்ப பிரசித்தம். அவர் பாகவதம் படித்து அதுலேயே கண்ணீர் விட்டு பாகவதத்தை அவர் பாகவத்துக்கு 1000 பேர் வருவாங்களாம். அப்படி இருக்குமா அவர் பாகவதம் சொன்னான். அப்படி பாகவத நிஷ்டையாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாகவத சாட்சாத்காரம் அவங்களுக்கு உண்டாயிடும், பாகவத அனுபவம் உண்டாயிடும். அதுவும் பாகவத்தை விட்டு அவங்க விலகவே மாட்டாங்க. அவருடைய பிள்ளைகள்லாம் கூட பார்த்தா அந்த பாகவத நிஷ்டையிலே இருந்துட்டாங்களாம். இது மாதிரி அந்த பாகவதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. ஸ்ரீநாத்ஜி அந்த ஸ்ரீநாத்ஜி கொஞ்சம் கேப் விட்டால் தான் ஞாபகம் வருது. அந்த ஸ்ரீநாத்ஜி அப்படி அவர் ஸ்தாபித்தார் இல்லையா வல்லபாச்சாரியார், அப்படியேப்பட்ட ஸ்ரீநாத்ஜி அப்படி வழிபட்டாங்களே அவங்களாம். அந்த ருக்மணி தாயார் அதோட சேர்ந்து அந்த ராதாகிருஷ்ணன் அப்படி பிரேமையில் வல்லபாச்சாரியுடைய சம்பிரதாயம் தான் பிரசித்தமாக சுபோதனின்னு அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட பாகவதம் நம்மளுக்குள்ள வியாக்கியானங்களை கொடுக்கும். நம்ம அர்த்த புத்தகம் படிக்கணும், வெறும் மூலப்பாராயணம் படித்தா. ஏன்னா சுகார் என்ன சொன்னார், அர்த்தமாக சொன்னார், இந்த மூலத்தை தானே சுகா பரிசுத்து உபதேசம் பண்ணார். அப்போ அதே படிப்போம். அப்போ டைரெக்டாக சுகர் வாக்கால் பரிசுத்து எப்படி கேட்டாரோ, அது பிறகு மகான்கள்லாம் இந்த மூலத்தை பாராயணம் பண்ணாங்களோ அதையே நம்ம பாராயணம் பண்ணாவே போதும். அதுதான் மெயின். அதுக்கப்புறம் அர்த்தங்கள் மாற்றி நிறைய பேர் வந்து பல விதமான அர்த்தங்கள்லாம் மாறிடுது. அந்த நேரடியான ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இல்லாமல் சில நிறைய அர்த்த புஸ்தகம்லாம் படித்து பார்த்தா நிறைய அதனுடைய அர்த்தங்கள்லாம் மாறி போகுது. நிறைய அந்த படிக்கிற அந்த டைரெக்டான அந்த அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது. அது எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நிறைய அர்த்த புஸ்தகம் இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்காங்க அர்த்த புஸ்தகம் படித்தா கூட. இந்த மூலப்பாராயணத்தில் படிக்கும்போது அந்த ஸ்லோகத்துக்கு நேரடியான அர்த்தம் வரல. எந்த அர்த்த புஸ்தகத்தையும் பார்த்தா எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டுது அந்த அர்த்த புஸ்தகத்தை படித்தா. ஆனால் மூலப்பாராயணம் படிக்கும்போது நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல வைப்ரேஷனாக இருக்குது. மூலப்பாராயணத்தை அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கும்போது தான் சுவையாக இருக்குது. அந்த அர்த்தத்தை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணும்போது சில மாறுதல்கள் ஏற்படும், நம்மளுக்குள்ள அந்த அனுபவம் கெட்டு போயிடும். அந்த அனுபவம் கெடக்கூடாதுன்னா டைரெக்டாக மூலப்பாராயணம் படித்தா தான் நம்மளுக்கு அப்படி நேரடியாக பகவான் அர்த்தத்தை புரிய வைப்போம். அது ஒரு நாள் புரிய வைப்பான், உடனே ஒரே நாளில் நந்தனம் இல்லை. நம்ம பாராயணம் பண்ணினே வந்தால் நம்மளுக்குள்ள பகவான் அந்த ஞானத்தை கொடுப்பான், புரிய வைப்பான். புரிய வச்சு நம்ம பாராயணம் பண்ணினே வந்தாவே ஆனந்தமாக இருக்கும். சரி, ஓகே, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். 1.25 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதனால் நிஷ்டையாக பாகவதம் நிஷ்டையாக இருக்கிறவங்களுக்கு அது பெரிய அனுபவத்தை கொடுத்துரும். நிறைய நீ என்ன கேட்குறியோ பகவான் கொடுப்பான். பகவான் சந்தோஷம் அடைஞ்சு எதை கொடுக்க மாட்டான், எல்லாத்தையும் கொடுத்துருவான். ருக்மணி கல்யாணம்லாம் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு. சரி, ஓகே. ஆனால் அதில் ஒரு வரியில் ருக்மணி கல்யாணத்தை முடிச்சிடுறாரு. ஆனால் நம்மளுக்கு அந்த ஒரு வரியிலேயே நம்மளுக்கு என்னென்ன யாரெல்லாம் வந்தாங்க, அங்கே அந்தகர்கள் விஷ்ணுக்கள் எல்லாம் வந்தவங்க, அப்படியே அந்த மாளிகையில் ருக்மணி கல்யாணம் வந்தது அப்படியே நம்மளுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆகும். இப்படி ருக்மணி கல்யாணத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிடலாம். ராம. ஆனால் பாகவத பாராயணம் நிஷ்டையாக இருக்கணும், இது ஒரு வெறித்தனமாக இருக்கணும். பண்ணால் நிச்சயமாக सक्सेस उंटु. राम 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 राम. श्री राम संगीत की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, आदिकृष्ण भगवान की जय, सर्व साधु मंडली की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.